ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமினுடைய ஒன் ஷாட். ஓகேவா? இந்த நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹபி கிஸ்டு மீ ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் மாம். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆஃபீஸில் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் ஒரு பர்சன் வந்து டவர்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு முன்னாடி, ஒரு கேபினுக்கு முன்னாடி தான். இப்போ ஒரு பர்சன் பாங்க, ஜிமின் நடு கூப்பிட்றாங்க. ஜிமின் அனுப்பிட்டாங்க. எப்படி சொல்லிட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. அதுவா டேக்கு லஞ்சு கொண்டு வருதேன் சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி போட்டு போய் கொடு, எதுக்காக நின்றுட்டு ரூம் வெளியே சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, பாரா சீக்கிரமாக லஞ்சு கொடுத்துரு சரியா, ஏன்னா லஞ்சுக்கு ஆஃப்டர் மீட்டிங் இருக்குது சொல்லிட்டாங்க. என்னதுக்காம ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் மீட்டிங் இருக்குது, இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கு. அந்த மீட்டிங் அட்டன் பண்ண ஓகேவா, அதனால நீ சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்துட்டு சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அம்மா என்னாச்சு, காலையிலேருந்து ஒரே உருன்னு இருக்கான் கரெக்டே சொல்கிறாங்க. என்னன்னு இருக்காமா மார்னிங் வந்துருந்து உருன்னு இருக்கான், என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா சரி போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா கமின்ட்டே சொல்லிட்டாங்க. அப்படியே பார்க்குறோம். கமின் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமின் உள்ள போகிறாங்க. உள்ளே போனது ஒரு பார்க்குறாங்க. டேயோட மூஞ்சிலாம் அப்படியே அப்படி ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. புரிஞ்சுக்கிறாங்க, கோவமாக இருக்காரு போல. ஜிமின் அப்படி அந்த ஃபுட்டை வந்துட்டு எப்படினாக்கா டேபிள் வச்சுருக்காங்க. வச்சுட்டு டேரக்டர் டேக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு டே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. டே வந்துருக்காரு. ஜிமில் பார்க்கவே மாட்டாரு, போட்டு ஒர்க் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் போட்டு டேவோட லேப்பில் உட்காராங்க. அதுவும் ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஹக் பண்ணுறாரு. டே அமைதியாக இருக்காங்க. அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டே சாரி சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஒரு கோவமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சரியா சாரி டே சொல்கிறாங்க. எனக்கு அந்த கோவம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு கோவம்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் 1 வீக் தான் ஓகேவா, அப்பாவும் அங்கிளும் ஃபாரின் போயிருக்காங்களா, அதனால தான் அம்மா என் கூட ஸ்டே பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஒரு 1 வீக் தான், அப்பா ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அம்மா போயிடுவாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, நான் எதுவும் கேட்கலையே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் டே உங்களுக்கு கோவம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே, நான் ஹானஸ்ட்டாக கேட்குறேன், நீ சொல்லு, நீ மேரேஜுக்கு முன்னாடி உன் அம்மா கூட தூங்கிட்டு இருந்தேன் அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ மட்டும் ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அப்போ வந்துட்டு அப்பாலாம் இருப்பாங்க, எனக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கும், நான் அதை தூங்கிட்டு இருப்பேன். அப்பா எப்போ ஃபாரின் போனாங்கனாக்கா நான் அம்மா கூட தூங்குவோம். அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, நீ என் கூட படுத்துக்க ஜிமின்னு சொல்லிட்டு நான் அம்மா கூட போய் படுத்துப்பேன். சம்டைம்ஸ் மழை வந்தால் கூட அப்பா அம்மா வந்து நான் அவங்க தூங்க சொல்லுவாங்க, நான் தண்டை சவுண்ட் கேட்டால் பயப்படுன்னு சொல்லிட்டு. அப்படி தான். ஆனால் இப்போது அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஏஜில் ஆகுது இல்லையா, அதான் அம்மா தனியாக வச்சு போகிறதுக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் பயம், அதான் கூட்டிட்டு வந்து எங்கே வச்சு போயிருக்காங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போது டீயா இருக்கா, அதனால வந்துட்டு ஆண்டி வந்து அங்கே இருந்துக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டீயா வந்துட்டு ஆண்டி கூட தூங்குவா, ஆனால் ஆண்டி தனியாக இருக்க தேவையில்லை, அதனால் அங்கே வந்து விட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னோட அப்பா அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. ஏன்னா இது ஜிமினோட அப்பா டீயோட அப்பா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இப்போனாக்கா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணியிருப்பாங்க இடையில. அப்போ தான் நம்ம ஜிம்முக்கு டேவுக்கும் இப்போனாக்கா அரேஞ்ச் மேரேஜாக பண்ணியிருப்பாங்க, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜிம்முக்கு டேவுக்கும் மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 3 மந்த் ஆகுது. டே அப்படின்னாக்கா ரொம்ப பாசிட்டிவ் ஜிம்மின் மேலே. ஜிம்மி வேறு யார்ட்டும் பேசக்கூடாது, ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தால் கூட பேசக்கூடாது, அவர்கிட்ட மட்டுமே பேசணும், அவர் கூட மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஜிம்மில் எப்படினாக்கா ரொம்ப ஸ்வீட்டு கைண்டு அப்படி தான். அதுவும் அவருக்கு டேனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹாப்பியாக லவ்லி கப்பலாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தனியாக ஒரு ப்ரைவசி வீடு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம டே வந்துட்டு அவங்க அம்மா சொல்லிப்பாங்க, மேரேஜுக்கு அப்புறம் கூட எங்க கூட இருங்கன்னு சொல்லிட்டு. இல்லை நான் தனியாக இருப்பேன் சொல்லிட்டு டே வந்து தனியாக ஒரு வீடு வாங்கி நம்ம ஜிம்மின் டேவும் அங்கே தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்க அப்பா அம்மாலாம் போய் பார்ப்பாங்க. ஆனால் பார்த்துட்டு அந்த டேவிட் டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க, ஸ்டே கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா டேவ் பொறுத்தவரைக்கும் அவருக்கு அவங்க வீட்டில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவருக்கு வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க 2 பேரையும் அப்படி நினைக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம டே. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா இப்போ வந்திருக்காங்க. என்னக்கா ஜிம்மில் அப்பா டேவோட அப்பா 2 பேரும் ஃபாரின் போயிருக்காங்க பிஸ்னஸ் விஷயமா. அதனால தான் நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா வந்துட்டு ஜிம்மில் அம்மா தனியாக இருப்பாங்க சொல்லிட்டு போகும்போது ஜிம்மில் வீட்டில் விட்டு போயிருப்பாங்க. நீ வந்து ஜிம்மி கூட இரு 1 வீக் நான் வந்து அதுக்கப்புறம் கூட்டிட்டு போகிறேன் சொல்லிட்டு விட்டு போயிருப்பாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கும் ஜிம்மி கூட இருக்கும் ரொம்ப ஆசை. மேரேஜுக்கு அப்புறம் ஜிம்மி அவங்க போய் 1 டே கிட்ட ஸ்டே பண்ணதே இல்லை, அதனால் நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஜிம்மிக்கு வந்து புரியுது என்கிட்ட அம்மா வந்திருக்காங்க அவங்களை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மி வந்து ஆசையாக இருக்காங்க. ஆனால் என்னென்னாக்கா டேக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு தோட பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னாக்கா நைட்டில் தூங்குறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஜிம்மில் அம்மா தனியாக தூங்குவாங்க, ஜிம்மில் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஜிம்மி போய் அவங்க அம்மா கூட தூங்கிட்டு இருப்பாரு. 1 நைட்டாக தூங்கியிருக்காரு. அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அம்மா தனியாக தூங்குறாங்களா, அப்போ அதான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க டே, அதுக்காக தான் சொல்கிறாங்க. உனக்கு நல்லா தெரியும்ல, என்னால் நீ இல்லாமல் தூங்க முடியாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பார் ஜிம், நமக்கு மேரேஜ் எடுத்து 3 மந்த் தான் இருக்கலாம், நமக்கு அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம், உனக்கே தெரியும். ஆனால் நான் அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு. இவன் நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் எனக்கு தெரியும் ஓகேவா, என்னால் நான் ஓப்பனாக சொல்லவா, என்னால் நீ இல்லாமல் தூங்க முடியல சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. அவருக்கு அப்படி தான், எனக்கும் தான் சொல்கிறாங்க. அப்படியா அழுந்தது அவங்க அம்மா கூட போய் தூங்குறியா சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் டேட்டே நான் என்ன பண்ணுவேன், அம்மா கேட்குறாங்க என் கூட தூங்குறியாப்பா சொல்லிட்டு. நானும் சரிட்டு ஓகே சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணிட்டு 1 வீக் தானே டே, அதுக்கப்புறம் உன்னை தானே இருக்க போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அதை கூட விட்டு நைட்டு தூங்கிட்டேன். அட்லீஸ்ட் நான் வந்துட்டு மார்னிங் வந்து எனக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கலாம்ல சொல்கிறாங்க. அதுவா குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதான் சொல்கிறாங்க. அம்மா வெளில செடிக்கு கார்டனுக்குலாம் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க, நான் குக் பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அதை நான் வரல சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட நம்ம 2 பேர் தான் பண்ணியிருந்தோம், அப்போ எனக்கு குக்கெலாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் மார்னிங் எனக்கு பண்ண எல்லாமே பண்ணி விடுவோம் தெரியுமா, ஸ்டார்டிங் நீ தானே சொன்னேன் உங்களுக்கு இனிமேல் நான் தான் பண்ணுவேன், இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்களே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இனிமேல் நான் வந்துட்டு நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கெல்லாம் பார்த்து பண்ணி விட ஆரம்பிச்சு தெரியுமா. எனக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், எனக்கு ஹேர் வைப் பண்ணி விட்டதாக இருக்கட்டும், எல்லாமே நீ தானே இப்படி பண்ணி பழகிட்டேன் அப்படி சொல்கிறாங்க.
இப்போ ஜிம் பார்க்குறாங்க எனக்கு புரியுது சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் நீயே பண்ணி பழகிட்டு மார்னிங் நான் ஒவ்வொன்றும் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா, ஜிம்னு கூப்பிட்றேன். ஆனால் நீ கீழே தான் ஆன்சர் பண்ணுறேன். இது அங்கே இருக்குது இது அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தவிர மேலே கூட வர மாட்டேன்ல சொல்கிறாங்க. அப்படி இல்லை நான் ஒர்க்கு சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாகவே நீ என்னோட தள்ளி போகிற ஃபீல் ஆக சொல்கிறாங்க. அச்சோ அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் 1 வீக் மட்டும்தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரியான சொல்லி ஜிம்னு கெஞ்சிட்டாங்க. பார்க்குறாங்க நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உனக்கு தெரியாதா, என்னால் நீளம் இருக்க முடியாது புரியாதா சொல்கிறாங்க. அப்போ நான் மட்டும் இருப்பேனா சொல்கிறாங்க. ஆனால் நீ தானே சொல்லுவோம் அம்மா கிட்ட, என்னால் ஹஸ்பண்ட் நம்பர் கூட நீ சொல்லுறதா சொல்கிறாங்க. அச்சோ என்ன பேசுறீங்க, நான் போயிட்டு அம்மா கிட்ட சொன்னால் ஷேம்லெஸ்ஸாக நினைக்க மாட்டாங்க, அது எப்படி நான் சொல்லுவேன் அம்மாட்ட போயிட்டு சொல்கிறாங்க. நீ சொல்லிதான் ஆகணும் சொல்கிறாங்க. அச்சோ செல்லம்லாம் சொல்கிறாங்க. இது நானே சொல்கிறாங்க. ஆமாம் டேட்டி என் செல்லம் இல்லை 1 வீக் மட்டும் சொல்கிறாங்க. பாரு ஜிம் தயசு வைக்கிறானா வச்சுக்காது ஓகேவா, எனக்கு அதெல்லாம் எனக்கு தான் வேண்டாம் சரியா, நீ வந்து என் கொடுத்துங்க ஓகேவா, எனக்கு அது மட்டும் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாருங்க சொல்கிறாங்க. பாரு மார்னிங் டெஸ்ட் எனக்கு கொடுக்கவே இல்லை, செகண்ட் நைட்டில் ஹக் பண்ணி எதுவுமே நமக்கு கூட நடக்கலை, எனக்கு அது கூட நடக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, நீ என் கூட தூங்கல எனக்கு அதை பெரிய விஷயமே சொல்கிறாங்க. உனக்கு ஹக் பண்ணாமல் தூக்கமே வரல அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி சரி ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க எனக்கு மார்னிங் வந்து மூட அப்செட்டாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னைக்கு, ஆனால் இன்னைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் இருக்குது, எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு மைண்டு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி பேசணும்னு பார்த்தா ஃபோனும் பண்ணல அப்படி சொல்கிறாங்க. ஜிமின்டா அது சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம் உண்மையுமே உனக்கு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க பேசுறது எனக்கு கோவம் வரும் ஓகேவா, எனக்கு உங்களுக்கு தெரியாத உங்களோட எனக்கு எவ்வளோ பிடிக்கும் சொல்லிட்டு நீங்கள் எனக்கு அவ்வளோ இஷ்டம், ஆனால் என்ன பண்ண அம்மா வந்திருக்காங்க அதுக்காக மட்டும்தான் தள்ளி இருக்கிறத தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிக்காம இருக்குமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு டேவோட ஷர்ட்டை கொஞ்சம் க்ளோஸாக எடுத்து அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லிப்ட்டை ரொம்ப சாஃப்டாக டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அது ஹாப்பியாக இருக்குது. இப்போ டேவும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும் ஓகேவா, நீங்கள் சும்மா அப்படிலாம் வந்துட்டு எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க சரியா, அம்மா வந்திருக்காங்க தான் அமைதியாக இருக்கா, அம்மா போனதுக்கப்புறம் நம்ம தானே இருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நம்ம டெய்லி ரொட்டீன் வந்து பழகிடுச்சிடா எல்லாமே, நீ எனக்கு பண்ணி விட்றது நான் உனக்கு பண்ணி விட்றது எல்லாமே நீ தான் வந்துட்டு எனக்கு ரெடி பண்ணி விடுவேன், நீ தான் ஃபுட்டு ஃபிட் பண்ணி விடுவேன், எனக்கு எல்லாமே நீ தான் பண்ணுவேன் சரியா, உனக்கு எல்லாம் நான் பண்ணுவேன். இப்போ எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. உனக்கு தெரியும்ல மெய்ட் கூட வச்சுப்பாருன்னு சொன்னாங்க. அது இருக்க என்ன ரீசன் தெரியுமா, அப்படி கூட தேர்ட் பர்சன் வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது, அப்படி அதோட நம்ம லவ் யாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். உனக்கு தெரியும் தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிடா சொல்கிறாங்க, என்னை பற்றி உனக்கு தெரியல ஜிமின், நான் எவ்வளோ சொல்கிறேன் எனக்கு தெரியும், எனக்கு பாசிட்டிவ் கரெக்டி இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ, எனக்கு புரியுது எல்லாமே, உங்களுக்கு எந்த பாசிட்டிவ் இருக்கோ சேம் எனக்கும் இருக்கும் ஓகேவா, எனக்கு உங்களெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஜஸ்ட் 1 வீக் மட்டும் தான் ஓகே, இன்னும் 5 days தான் ப்ளீஸ், எனக்காக அப்பா வந்ததுக்கப்புறம் அம்மா போயிடுவாங்க சரியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தூங்குவோம் சரியா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க நம்பலாமா சொல்லிட்டாங்க. சரி ஓகே நைட்டு தூங்குறது அது வேறு விஷயம். இப்போ சொல்லிட்டாங்க இப்போ இங்கே சொல்லிட்டாங்க. டேட்டி வேண்டாம் உங்களுக்கு ஏதோ மீட்டிங் இருக்காமே காய் சொன்னாங்க, ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் மீட்டிங் இருக்கா, ஸோ நீங்கள் சாப்பிடுங்க சரியா, சாப்பிட்டுட்டு மீட்டிங் பாருங்கள் நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க அந்த ஃபுட்டு கூட என்ன கூட பரவாயில்ல ஓகேவா, ஃபுட்டெல்லாம் கூட நான் இருப்பேன், ஆனால் என் ஒய்ஃப் இல்லாமல் இருக்க மாட்டேன், எனக்கு நீ வேணும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஆனால் இங்கே சொல்லிட்டாங்க ப்ளீஸ் எனக்கு வேணும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் அது சொல்லிட்டாங்க ஜஸ்ட் 1 ரவுண்ட் சொல்லிட்டாங்க, 1 ரவுண்ட் ஆகும் சொல்லிட்டாங்க. அது புரியுது என்ன சொல்லிட்டாங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. கெஞ்சி விடாது என்ன சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்லிட்டாங்க. கெஞ்சி விட்டா உனக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், உனக்கே தெரியல சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க தெரியும் ஜிம்முக்கு பயம் வந்துட்டு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சரி இருங்க சொல்லிட்டாங்க. போயிட்டு அந்த டோர் லாக் பண்ணிட்டு இப்போ ஜிம்முக்கு தேடிட்டு அந்த சோஃபாவில் ரைட் ஆகுறாங்க. அப்படியே ரொம்ப அங்கே ஜிம்மில் பைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கணக்கிட்ட ஜிம்முக்கு அவ்வளோ பெயினாக இருக்கும். வலிக்குது சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ சரியா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அதனால தான் சரியா சொல்கிறாங்க. தெரியும் காரடி அப்படி ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக பைட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கிஸ் பண்ணிருக்காங்க. அது கிஸ் தான் போயிட்டுருக்கு. சடனாக அந்த டோர் நாக் ஆகுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து அவ்வளோ கோவம் வருது. யாராக இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இருட்டே சொல்லிட்டு 2 பேர் வந்துருக்காங்க. ஜிம்மில் வந்துட்டே தான் வந்துட்டு யாராக இருக்கும் நான் போய் பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இப்படியே போவா ஜிம்முக்கு போயிட்டு டேபிள் இப்பெல்லாம் வைப் பண்ணி விட்டுறாங்க. இப்படி மெஸ்ஸியாக இருக்குது சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்மில் ஹேண்ட் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சது கேரிங்னஸ் தான். நமக்கு இந்த கேரிங் இந்த லவ்விங் இந்த அஃபெக்ஷன் இதான் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் தான் ஃபாலோ ஆகிட்டு உங்ககிட்ட சரியா இதுதான் விழுந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினா தெரியும் போ அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா காய்க்கிறாங்க. பார்த்தா மீட்டிங் டைம் மாற்றி வச்சுட்டாங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு அவன் மீட்டிங் டைம் மாற்றி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அது 1:40 தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே இப்போ 1:30 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 10 minutes முன்னாடி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 15 minutes மட்டும் டைம் இருக்குது. ஓகே உடனே சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டே அப்போ சாப்பிட்டே போகலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன காய் சொல்கிறேன் எனக்கு ஆமாம் ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறீங்க என்ன ஜிம் ப்ளேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் தான் என்ன ஒரு மாதிரி பார்க்குற ஜிம் தான் கொஞ்சம் அவர் புரியுது மெஸ்ஸியாக இருக்கும் போல ஜிம் டக்குன்னு கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க அது சொல்லிட்டாங்க. பாருட்டே இந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா
நீ தான் நம்ம ஞாபகப்படுத்த சொன்ன மாதிரி உங்க ஞாபகம் இருக்கா, இது வந்துட்டு ஃபாரின் கிளைண்ட் மீட்டிங், ஸோ புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஜிமிதா டே வாங்க சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க, அது சொல்லிட்டாங்க வாங்க டே. ஜிமிதா உட்கார வச்சுட்டு டக்குனு ஃபுட்டெல்லாம் எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. ஆக்கட்டுங்க சொல்லிட்டு ஒரு ஸ்பூனால தான் ஃபீட் பண்ணுறாரு. டக்குனு ஆக்கட்டு சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. டே இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்கு, நான் எங்கே போகல சரியா, என் லவ் என்னுடைய லவ் என்னுடைய அஃபெக்ஷன் எப்போ உங்க கூட தான் இருக்குது சரியா, அது எங்கேயும் போகல, சேம் உங்கள் லவ் என்கிட்ட தான் இருக்குது, அது எங்கேயும் போயிடாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, சாப்பிட்டுட்டு போய் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க ஓகேவா, ஏன்னா நீங்கள் இது ஓன் கம்பெனி ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அங்கிள் கிட்ட ஃபைட் பண்ணி எனக்கு ஓனாக தானே பண்ணுவேன், நான் உங்கள் பிஸ்னஸ்லாம் பார்க்கவே மட்டும் சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இதனால கிரௌண்ட் பார்க்கணும் சரியா, அதான் என்னோட ஆசை, காட்டுங்க சொல்லிட்டு ஜிமிதா ஃபிட் பண்ணுறாங்க. ஃபுட்டை டே பார்க்குறாங்க, உனக்கு ஒரு மாதிரி விளையாச்சிட்டாங்க, எனக்கு எதுவுமே இல்லை ஓகே, என் டே எனக்கு எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், என் டேயோட லவ் எப்போ என் கூட தான் இருக்குது, நான் இதெல்லாம் நினைக்க மாட்டேது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எனக்கு நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாருங்கட்டு என்ன நினச்சிங்க, இது மட்டும் தான் லைஃப் ஆகி தாண்டி லைஃப் ஜாஸ்தி கேட்குறாங்க, எனக்கு தெரியும்டா, ஆனால் இப்போ நான் தான் சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை நல்லதாக இருக்கேன், இங்கே பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ கேட்குற மாதிரி கதை சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சரியா, ஜிம்மி போயிட்டு டேவோட ஃபோர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, கேட்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு, டே வந்துட்டு எப்படின்னாக்கா மேரேஜுக்கு ஸ்டார்டிங்கில் ஓகே சொல்லிக்க மாட்டாங்க, டேவோட அப்போ ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க, என் ஃப்ரெண்டோட பையன் பாருடா பார்த்துட்டு வந்துட்டு நோ சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்க, டேவும் வேண்டாம் வரப்போ வந்து உட்காந்துருப்பாரு, அது சோஃபாவில் உட்காந்து ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணி இருப்பாங்க, அப்போ டேவோட தங்கச்சி தான் இங்கே பாரு டே அங்கே இருந்து பாரு சொல்லிப்பாங்க, இப்போ நம்ம டேவை நிமிந்து பார்த்துருப்பாங்க, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிம்மில் டே பார்த்துருப்பாங்க, அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துருக்கும், சரி அழகாக இருக்கா ஓகே கேரக்டர் அப்படின்னு தெரியல சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பாரு, அப்போ பேச சொல்லியிருப்பாங்க, பேசும்போது தான் ஜிம்முக்கு டேவும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஜிம்மில் அப்படின்னாக்கா ரொம்ப லவ்லி ரொம்ப கைண்ட் ஸ்வீட், டேக்கு வந்து ஒரு ஹோம்லியான ஒரு பர்சனாக வேணும்னு நினச்சிருப்பாரு, அதே மாதிரி ஜிம்மில் இருப்பாங்க, அதனால தான் கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி மேரேஜ் வந்துட்டு அவங்க அப்பா சொல்லி 15 days ஆஃப்டர் மேரேஜ் வச்சுக்கலாம் சொல்லிட்டு 15 days வெயிட் பண்ண முடியாது, ஜஸ்ட் 1 வீக்லேயே வச்சிருங்க சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஓப்பன் சொல்லிப்பாரு. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்த்துருவாங்க, என்னடா இப்படி சொல்கிறான்னு கேட்டிருப்பாங்க, எனக்கு தெரியாது ஜஸ்ட் 1 வீக்லேயே அந்த மேரேஜ் நடந்திருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அந்த 1 வீக் ஃபோனில் நிறைய பேசியிருப்பாங்க, ஜிம்முக்கு என்ன பிடிக்காது சொல்லி எல்லாத்தையும் டே கிட்ட சொல்லியிருப்பாங்க. சேம் டேவும் அப்படி தான் ஜிம்முக்கு எப்படா மேரேஜ் நடக்கணும்னு இருந்திருப்பாங்க, ஏன்னா 2 பேருக்கு ரொம்ப லவ் அதிகமாக இருக்கும் 1 வீக்கில், அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க, லைஃப் வந்து ரொம்ப அழகாக மூவ் ஆகிருக்கும், 2 பேரும் ரொம்ப எப்படி ஒருத்தர் ரொம்ப லவ்வில் டீப்பாக ஃபாலோ ஆகிருப்பாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அந்த லவ்வில் தான் அவ்வளோ டீப்பாக ஃபாலோ ஆகிருப்பாரு, தவிர அவருக்கு ஜிம் இல்லாமல் இருக்க முடியாது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், யாரோ ஜிம்மிட்டு பேசுனாங்கன்னா போதும் அப்படி பாசிட்டிவ்னஸ் பொங்கும். ஜிம் கேட்குறாங்க சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு போதுமா சொல்லிட்டாங்க, போதும் உனக்கு சொல்கிறாங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் ஓகேவா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு பொறுமையாக போயிட்டு நீங்கள் போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுங்க சார் ஓகேவா, ரிலாக்ஸாக இருங்க ஒன்றும் இல்லை சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க லவ் யூ சொல்லிட்டாங்க, லவ் யூ லாஸ்ட் டே சார் ஜிம் போயிட்டு டேபிள் இப்போ அவர் பெக் பண்ணுறாங்க, போயிட்டு வரவா சொல்லிட்டாங்க, பாய் சொல்லிட்டாங்க, பாய் டே சார் ஜிம் போயிடுறாங்க. டே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, ஏன்னா அவருக்கு ஜிம்மில் ரொம்பவே பிடிக்கும், எப்போவுமே ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்படுவார், ஜிம்மில் அப்படி தான் ஜிம்முக்கு டே ரொம்ப பிடிக்கும், ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் ஒரு அவங்களுக்கு லவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்கும். அந்த பக்கம் நம்ம ஜிமிந்தாண்டா வீட கார் வந்துருக்காங்க, எனக்கு தெரியும் டே உங்களுக்கு எவ்வளோ எந்த லவ் இருக்குது சொல்லிட்டு பாசிட்டிவ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி இருக்குதான், ஆனால் அதுக்காக என்ன பண்ணி நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தானே, அவங்க பாவம் இல்லையா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்கப்போ கொஞ்சம் கூட அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்கள நம்ம வந்து அவங்க பசங்களாக இருந்தாலும் அவங்க அப்படி கூட ஃபீல் பண்ணக்கூடாது, என் அம்மா அங்கே இருக்கிற இருந்து போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது என்று தோணுது சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஜிம் வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜிம்முக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான், சர்ப்ரைஸ் அப்படி சொல்கிறாங்க, டீயா சொல்லி பார்க்குறாங்க, ஆமாம் ஜிம்மில் சர்ப்ரைஸ் அப்படி இருக்க சொல்கிறாங்க, டீயாவுக்கு ஜிம்முக்கு சேம் ஏஜ் தான், இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்லிட்டாங்க எப்போ வந்து சொல்லிட்டாங்க, அதுவா நாங்கள் வந்தோம் கரெக்டாக வெளில போயிட்டு அம்மா ஆண்டி சொன்னாங்க வந்து ஃபுட் எடுத்து போயிருக்க டேக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வந்துட்டோம் சொல்லிட்டாங்க, அப்படியா சொல்லிட்டாங்க, ஜிம்மில் எப்படி பாருக்கா சொல்லிட்டாங்க, ஆண்டி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஆண்டி பார்க்குறாங்க, பாருப்பா நாங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதான் நாங்கள் நினச்சோம், சரி நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமா நாங்கள் தனியாக தான் இருக்க சொல்லிட்டு அப்புறம் தான் நினச்சோம், எதுக்கு நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனோம், நாங்களும் வந்து நல்லா இருக்கும்ல, எனக்கா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல, இப்போ நாங்களும் ஒன்றா தான் நீ மட்டும் தனியாக தானே இருப்பேன், டே வந்து ஆஃபீஸ் போயிடுவோம், அதுக்கப்புறம் தனியாக தானே இருக்க வீட்டில் பேசாமல் நாங்கள் அங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ல, அதான் நாங்கள் இங்கே வந்துட்டோம் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் கேட்குறாங்க, அப்படின்னா இவங்களுக்கு ஸ்டே பண்ண போகிறாங்களா, இது நான் இது கேட்குறது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் டேக்கு தெரிஞ்சே கோவப்படுவாரே நான் என்ன பண்ணுவேன் ஜிம் நினைக்கிறாங்க, டேக்கு சும்மாவே பாசிட்டிவாகவும் இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சும் பாசிட்டிவ் நான் டே ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டாங்க, அப்படியா இங்கே பாரு 1 வீக் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் சரியா சொல்லிட்டாங்க, அங்கிள் அப்பாலாம் வர வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறோம் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் நான் ஓகே ஆண்டி சொல்லிட்டாங்க, டேயோட பர்சனல் சொல்லி உங்களுக்கு தெரியாது, ஒன் டைம் ஆண்டி வந்து கூப்பிட்டாங்க பேசிக்கிட்டு சொல்லிட்டு டேக்கு எவ்வளோ கோவம் என்னை எவ்வளோலாம் பைட் பண்ணாரு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் சமாதானம் பண்ண நான் பட்ட கஷ்டமும் இருக்கே ஜிம் நினச்சிட்டே சரி ஓகே அப்புறம் ஜிம்மி போய் திங்ஸ் வச்சுட்டு டே பார்க்குறேன் நிறைய பேசுகிறா ஜிம்மிக்கிட்ட, அப்புறம் ஜிம்மி ஹனிமூன் போலையாட்டு கேட்குறாங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது டே என்ன பேசுகிறா அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா கேட்குறாங்க, இல்லைம்மா நான் கேட்குறேன் சொல்லிட்டாங்க, இல்லை டே ஹனிமூன்லாம் நாங்கள் இப்போ போகல அதுக்காக நிறைய டைம் இருக்குது சொல்லிட்டாங்க, அப்படியா ஓ அப்புறம் நீங்களாம் கொஞ்சம் லேட்டாக தான் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, இப்போ ஜிம்மி அம்மா பார்க்குறாங்க இங்கே பார்க்க மாட்டேன் நீ அப்பெல்லாம் பேசக்கூடாது சரியா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி இல்லாட்டியாவும் ஏன்னா பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறேங்க இருக்கட்டும்மா அது
நாங்கள் பொறுமையாக பார்த்துப்போம் சரியா சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே அது நல்லது தான். இப்போவே குழந்தை பற்றிலாம் கஷ்டப்படுவீங்க, நீங்கள் ஒரு சின்ன எங்கேஜாக தானே இருக்கீங்க சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் சார் ஜிமின் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம டே கொஞ்சம் இம்பார்ட்டன் மீட்டிங் இருந்தாலும் அவர் கால் எதுவும் பண்ணல, ஜிமின் பார்க்குற நேரம் கால் எதுவும் பண்ணல. இப்போ டே வந்து வீட்டில் வந்து பார்த்து இவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. சின்ன ஷாக் ஆயிருக்கும் டேக்கு, என்ன ஆக போகிறாரோ. ஏன்னா என் அம்மா வந்ததுக்கே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா இங்கே ஸ்டே பண்ணிக்க பிரச்சனை இல்லை, நான் அம்மா கூட ஸ்டே பண்ணிக்க தான் இப்போ பிரச்சனை. இப்போ இந்த பக்கம் டீ ஆண்டிலாம் வந்திருக்காங்க, இவங்களாம் பார்த்துக்கணாக்கா கண்டிப்பாக எனக்கு டைம் பத்தாது, எல்லாமே நான் தான் பண்ணணும். இப்போது என்ன பண்ண போகிறோம் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேயோட அம்மா தான் எங்கள் பார்ப்பா ஜிம்னு சொல்லிட்டாங்க, ஆண்டி சொல்லிட்டாங்க நீ ஃபுட்டெல்லாம் நல்லா குக் பண்ணுவாமே. நான் வந்து அம்மா சொன்னாங்க நான் அது வரைக்கும் அதிகமாக சாப்பிட்டுக்கிறேன், அங்கே வந்த பக்கம் நான் தான் குக் பண்ணி கொடுத்தேன், இந்த 1 வீக் நீ தான் குக் பண்ணி தரேன், எங்களை நீ தான் பார்த்துக்க போகிற சரியா சொல்லிட்டாங்க. இதை அங்கிள் தான் ஐடியா கொடுத்தாங்க. ஏமா நீ அவங்க தனியாக இருக்கீங்க, நீங்கள் ஜிம்மில் கூட போயிட்டு கொண்டதுன்னு அப்படி சொல்லி கொடுத்தாங்க ஐடியா. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அட ஜிம்மில் அம்மா கூட அங்கே இருக்காங்க சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஞாபகம் வச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். இந்த 1 வீக் நீ தான் எங்களுக்கு ஃபுட்டாக குக் பண்ணி கொடுக்கணும், எங்களை பார்த்துக்கணும் ஓகேவா, இவனோட அங்கிள் சொன்னாங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் ஓகே ஆண்டி கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ டீயாக பார்க்குறா ஜிம் எனக்கு எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து சொல்லிட்டாங்க. ஓகே ஜிம்மில் போயிட்டாங்க. இப்போ பக்கம் ஜிம்மில் அம்மா டேவோட அம்மா நல்லா பேசிக்கிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பேசிக்கிறாங்க ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணிருக்காங்க, நல்லா பேசிட்டு இருக்காங்க. மேரேஜ் கூட அதிகமாக பேசிக்கல நம்ம சொல்கிறாங்க. ஆமாம் ஒர்க்கு அவ்வளோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா டீயாக கேட்குறோம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க இப்போ டைம் ஒரு 5 o'clock இருக்கும். ஜிம் போயிட்டு டேக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. டேஸ்ட் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் டே பார்த்தா அவர் டேட்டேன்னு போட்டதுமே அங்கே லவ்யூன்னு டெக்ஸ்ட் வந்துருக்கு. லவ்யூ சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த கிஸ் இமோஜா வந்துட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க அவர் டென் போட்டிருக்காங்க. டே மிஸ் சொல்லிட்டாங்க மிஸ் லார் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஐயோ வீட்டுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆவார் சொல்லிட்டு புரியுது சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே டே எப்போ வருவீங்க சொல்லிட்டாங்க. எப்பவும் போல தான் 7 o'clock சொல்லிட்டாங்க. 7 o'clock ஓகே சொல்லிட்டாங்க. என் மைண்ட் ஒரு டாப் கேட்குறாங்க வேண்டாம் டே சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஆண்டி மட்டும் இல்லைக்கா வெளில கூட்டிகிட்டு போயிருப்பேன், எப்பவும் போல 2 பேரும் வெளில போயிருக்கலாம் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல டே சொல்லிட்டாங்க. ஜிம் டே எப்போ நைட்டில் வந்துட்டு வெளில போவாங்க, எப்படின்னா டே வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா 2 பேரும் வெளில போவாங்க. பக்கத்தில் ஒரு பார்க்கு வரைக்கும் நடந்து போயிட்டு ஒரு நைட் வாக் மாதிரி போவாங்க. 2 பேருக்கும் வெளில அங்கே ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. 2 பேரும் நிறைய பேசுவாங்க, நிறைய மணிக்கணக்காக பேசுவாங்க. அதில் நல்லாயிருக்கும், மனசு விட்டு பேசுறது நல்லாயிருக்கும். ஆனால் 2 பேரும் நிறைய பேசிப்பாங்க. டே வந்து ஆஃபீஸர் ஷேர் பண்ணுவார். ஜிம் வந்துட்டு அவருக்கு எல்லாம் பிடிக்காது ஷேர் பண்ணிப்பாரு. இது அவங்களோட ஹேபிட். 2 பேரும் வெளில போயிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வாக் பண்ணுறது பேசுறது நல்லாயிருக்கும் அவருக்கு. இப்படியே பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ ஆண்டிக்கு வாங்க இப்போ தனியாக இருக்க மாட்டாங்க, நானும் உங்களுக்கு மட்டும் டெக்ஸ்ட் பண்ணல ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே எனக்கு புரியுது சார் ஜிம் வச்சிடுறாங்க. இப்போ 7 o'clock ஆகுறா. இந்த பக்கம் டே பார்க்குறா. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. என்ன டீயா சொல்லிட்டாங்க, நீ போய் குக் பண்ண ஆரம்பிச்சு சொல்லிட்டாங்க. அப்படி உனக்கு என்ன ஃபுட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டீயா சொல்கிறா. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. எப்போ நான் ஹெல்ப் பண்ணவா சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட நம்ம தான் அட நீ என்னமா ஹெல்ப் பண்ண போகிற, வீட்டு ஜிம் செஞ்சு தருவோம் சரியா, அங்கேருந்து வரைக்கும் நம்ம ஜிம்முக்கு நீ தான் குக் பண்ணி கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் நம்ம அங்கே வந்தால் நம்ம தான் சாப்பிட்டு தான் போகணும் சரியா, அவங்க தான் வந்து குக் பண்ணி தரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வளர்த்துருக்கோம் குழந்தைங்கள, இதுக்கப்புறம் குழந்தைங்க நம்மளும் பார்த்துக்கணும் அப்படி சொல்லி டேவோட அம்மா சொல்லிட்டாங்க. ஜிம் அம்மாவும் எனக்கு புரியுதுனால ஜிம்முக்கு சொல்லிட்டாங்க. அவன் நல்லா சமைப்பா சரியா, விடுங்க நீங்கள் நம்ம உட்காந்து பேசலாம் சொல்லிட்டு போங்க. டிவி பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ டிவி பார்க்குறேன். ஆமா ஆண்டி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்ல சரி ஓகே விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம் தான் கிச்சனை குக் பண்ணிட்டு இருக்காங்க. டே கரெக்டாக டேவோட கார் வந்துருச்சு. அது ஜிம் பார்க்குறேன் விண்டோ சரியாக பார்த்துட்டாங்க. டே வராங்க அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டே தாண்டா அப்படி வந்துட்டு எப்பவும் போல கிச்சன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். கிச்சன் கொஞ்சம் தள்ளி போனால் தான் ஹால் இருக்கும். டே டேரெக்டாக வந்துட்டு பேக் அங்கே ஒரு எப்படினாக்கா ஒரு கவுச் மாதிரி இருக்குது, ஒரு குஷன் சோஃபா மாதிரி இருக்குது. அந்த குஷன் சோஃபா மேலே நம்ம டே வந்துட்டு பேக் வச்சுட்டு டேரெக்டாக கிச்சனுக்கு போகிறாங்க. ஜிம்முக்கு தெரிஞ்ச டே இங்கே தான் வராங்கன்னு சொல்லிட்டு ஐயோ பயமாக இருக்குது ஜிம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம டே தான் டேரெக்டாக போய்ட்டு ஜிம்மில் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிட்டு பேக் நெக்கில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் இப்போ தனியாக இருக்காங்க டே பார்த்துட்டாங்க. அதனால தான் இப்போ டே வந்துட்டு நான் நெக்கில் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ சார் ஜிம்னு சொல்லிட்டுருக்காங்க. டே பார்க்குறாங்க. எப்படி என்னடா ஃப்ராக்ரன்ஸ் இது அப்படியே இழுக்குது சொல்லிட்டாங்க. இழுக்கும் ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் டே தான் அப்படி ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டே வேண்டாம் அம்மா பார்த்துட்டு போகிறாங்க போங்க சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ப்ளீஸ் டே அம்மா பார்த்துட்டு போகிறாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க ஓகேவா போங்க சொல்கிறாங்க. இப்போ டே புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே ஏன்னா அவங்க அம்மா இருக்காங்க என்ன நினச்சிப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம் டேவும் சரி ஓகே நீ ரூமுக்கு வரையா அப்புறமா சொல்கிறாங்க. நான் குக் பண்ணிட்டு வரேன் சரியா சொல்கிறாங்க. அம்மா எதுக்கு தனியாக குக் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி ஹெல்ப் பண்ணலையா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா டேக்கு ஜிம் மேலே ரொம்ப லவ். ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்ல டே நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைடா நான் ஹெல்ப் பண்ணவா, நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டா வந்து ஹெல்ப் பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மிட்டு அப்படி திரும்பி டேவோட லிப்டாக ஒரு ஸ்ட்ராங்காக பெக் கொடுக்குறாங்க. பெக் கொடுத்துட்டு வேண்டாம் ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் சரியா சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேரும் எப்போ சேர்ந்து குக் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் 1 வீக் ஆஃப்டர் பேக் டு நம்ம நார்மல் ஆகலாம் ஓகேவா, பேக் டு நம்ம நார்மல் ரொட்டீன் இப்போ திரும்பிடலாம். ஏன்னா எப்போ நைட் குக்கிங் வந்து நம்ம டே ஹெல்ப் பண்ணுவாங்க. மார்னிங் வந்து ஜிம் வந்துட்டு அவரே எப்படியாக மேனேஜ் பண்ணிடுவார். நைட்டுக்கு மட்டும் நம்ம டே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி டே பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க நீங்கள் போங்க போய் டயர்டாக இருக்கும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவாங்க ஓகேவா, நான் உங்களுக்கு நிறைய போட்டு தரவா சொல்லிட்டாங்க. வேண்டாம் ஏற்கனவே நிறைய குக் பண்ணுறப்பால அதுவே போதும் ஓகேவா, இது எனக்காக இது ஸ்பெஷலாக பண்ண வேணாம் சரியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீங்கள் ரூமுக்கு போங்க சொல்லிட்டாங்க. ட்ரெஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டா சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டே போயிடறாங்க.
இப்பட்டே வந்துட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு போகும்போது தான் பார்க்குறாங்க அண்ணா சொல்லிட்டு வாய்ஸ் அண்ணா வாய்ஸ்லேயே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஷாக்காயிறாங்க. டீயா சொல்கிறாங்க. டே அண்ணா எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ எப்போ வந்தா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே வந்து நான் எப்போ வந்தேன் நான் மதியமாக வந்துட்டு சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் அப்படி இருக்க சொல்கிறாங்க. எது சர்ப்ரைஸா அப்படி டேக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஏன்டா எங்களோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ சிம்ன அம்மா பார்க்குறாங்க. டேவோட ஃபேஸ் ஒரு மாதிரி மாறுத. என்னாச்சுப்பா அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. ஏன்ட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. ஏன்டா உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு நான் சொல்லிட்டா வரணும் அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா அது சொல்கிறாங்க. பாடல நாங்கள் இதுதான் சொல்லிட்டு வரணும். அப்பா தான் சொன்னார் எதுக்கு நீங்கள் தனியாக அங்கே இருக்கீங்க, அங்கே ஜிம்மிலாம் இருக்காங்க, நீங்கள் போய் அங்கே இருங்க ரெஸ்ட் எடுங்க, ஜிம்மி கூட போய் இருங்க, நாங்கள் வர வரைக்கும் சொன்னாங்க. நாங்களும் அது வீட்டில் தனியாக தானே இருக்கோம், அதுக்கு தான் இங்கே வந்தோம். அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குடா அப்படி சொல்லிட்டாங்க. நாங்கள் ஹாப்பியாக இருக்கும், ஜிம்மி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டோம். இப்போ அதுக்கான டைம் தனி தான் ஆஃபீஸ் போயிடுறேன், ஜிம்மி தனியாக தானே இருக்கான் வீட்டில். அதான் சரி அது ஜிம்மில் அங்கே தான் வந்திருக்காங்க. அப்போ நாங்களும் வந்திருக்கோம், நான் ஹாப்பியாக இருக்கிறேன், நாங்கள் 1 வீக் இங்கே இருக்கோம் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இது எந்த ஜிம்மின்னு சொல்லவே இல்லை, ஸ்டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே தானா வெளில எங்கன்னா போகலாமா கேட்குறாங்க. வெளிலையா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. வெளில போய்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. வேண்டாம் அப்படி சொல்லி போயிடுறாங்க. இப்போ நம்ம டே அம்மா பார்த்தீங்களா இவன் எனக்கு இப்போ என் பாசமே நம்ம இவனுக்கு சொல்லிட்டாங்க. பாசம்லாம் இருக்கட்டி அவனுக்கு போய் வெளில சுத்தத்தை பிடிக்காது சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் வேறம்மா பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் இவன் வெளிலாம் போக மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் தான் போவான், என்ன பிடிச்சி போக மாட்டான், இவன் நம்ம கூட வர மாட்டான். ஆனால் ஜிமினை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இவங்க அடிக்கடி வெளில போகிறாங்க, நானே பார்த்துருக்கேன் சொல்லிட்டு அவ சொல்கிறா. இப்போ நம்ம டேயோட அம்மா பார்க்குறாங்க. அடப்பா மேரேஜ் ஆன புதுசில் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த காமம் சரி ஆனால் 3 மந்த் தான் இருக்குது. நம்ம டே வந்துட்டு எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பார், கொஞ்சம் கூட மாற மாட்டார். இவன் ஜிம்மி கூட கேட்டிருப்பாங்க மேரேஜ் ஆன புதுசாக தான் அப்படி இருப்பீங்களா அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. டே வந்துட்டு இல்லை என் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இப்படி தான் இருப்பேன், குழந்தைங்கள பிறந்தாலும் உனக்கான டைம்ல கொடுப்பேன் சரியா சொல்லிட்டே சொல்லியிருப்பாங்க. ஜிம்ல எல்லாம் கிடைத்திருக்காங்க. ஜிம் பாட்டுக்கு எதுவும் கண்டுக்காம குக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டே தான் மேலே வந்து ரொம்ப கோவம் வருது. டே வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தியா இவங்க வந்திருக்காங்க ஜிம் சொல்லவே இல்லை. அதுவும் பாரு 3 பேர் உட்காந்துருக்காங்க, என் ஜிம்மி மட்டும் கஷ்டப்பட்டுருக்காங்க குக் பண்ணுறதுக்கு, இவங்க ஹெல்ப் பண்ண கூட மாட்டாங்க. ஸோ டேக்கு ரொம்ப கோவம் தான் வருது, ரொம்ப கோவம் வருது. அவங்க அம்மா தங்கச்சியாக இருந்தால் கூட அவருக்கு அவ்வளோ கோவம். ஃபைனலாட்டி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராங்க. கீழே வந்துட்டு டேரெக்டாக கிச்சனுக்கு போகிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க ஒரு காஃபி போட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு ரொம்ப செட் ஆகுது. இப்போ ஜிம்முக்கு ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணும். எப்போவுமே டே வந்துட்டு காஃபி போட்டு தருவாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் தான் காஃபி குடிக்க முடியுங்க சொல்கிறாங்க. நீ போடுன்னு சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சரி போட்டுருக்காங்க. இப்போ காஃபி போட்டது மெயின் நம்ம டே தான் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க உனக்குன்னு போட்டு சனி போட மாட்டேன் சரியா, அதுதான் நானே உனக்கு போட சொன்னேன். இப்போ குடி சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க நீ குடி சொல்லிட்டு ஜிம்மின் தான் டே தான் ஜிம்மில் காஃபி குடிக்க சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள்லாம் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேட்டி நான் பார்த்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. டேக்கு ஃபேஸில் கோவமாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. கோவமாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. ஏன் டே சொல்கிறாங்க. ஏன் அவங்க வந்து என்ன சொல்ல அப்படி கேட்குறாங்க. இல்லை அவங்க லஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் லஞ்சு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்களை போயிட்டு வராதிங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப தப்பல்லையே. அவங்க யார் உங்கள் அம்மா அவங்க தங்கச்சி தானே, இதில் போயிட்டு என்ன இருக்குது, அவங்களுக்கு வீட்டுக்கு வரது ரைட்ஸ் இருக்குல்ல, அதான் வந்திருக்காங்க. அது அங்கிள் வேற இல்லைல்ல, இங்கே தானே வந்திருக்காங்க இருக்கட்டுமே அப்படி சொல்கிறாங்க. சரி வந்திருக்காங்க ஏன் ஹெல்ப் பண்ண வேலை உனக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம தானே பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. இதில் போய் என்ன இருக்குது, இத்தனை பேருக்கு தனி ஒரு ஆள் எப்படி குக் பண்ணுவாங்க, உனக்கே குக்கிங் அதிகமாக வராது, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே டே நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. டே பார்த்தா அவ்வளோ கோவமாக இருக்காங்க. ஹேண்ட் வலிக்கு தானே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை டேஸ்ட் நல்லா தான் இருக்கேன் அப்படி சரியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் கட் பண்ணுறேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிருக்காங்க. ஜிம்முக்கு நான் ஒரு மாதிரி ஜிம் போய்ட்டு டே டைரெக்டாக ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. லவ் யூ டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஜிம் டேக்கன் தள்ளி போயிடாரு. இப்போ டே வந்து பார்க்குறா. டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் என்ன வேணும் அப்படி சொல்கிறாங்க. நீ நம்ம வீட்டில் அது வரைக்கும் கிச்சனுக்குள்ளே போனதே இல்லை, இங்கே குக்கெலாம் பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இப்போ டே தான் கொஞ்சம் கூட எஸ்காமி ஏன்னா இது ஏன் வீடு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு பிகாஸ் திஸ் மை ஹவுஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறா. என்ன சொல்கிறேன் இதுக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை டேயா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் அந்த ஜிம்மில் பார்த்து மறைக்கிறாங்க. இல்லை அங்கே வீட்டில் நிறைய மெயிலாக இருப்பாங்களா ஆமாம் சொல்கிறாங்க. அங்கெல்லாம் குக் பண்ணுவாங்க, ஆண்டியும் குக் பண்ணுவாங்க, இங்கே நாங்கள் மெயிலாக வச்சுக்கிறது இல்லை, உடனே நான் குக் பண்ணுவேன் இல்லை டே குக் பண்ணுவாங்க, அதான் டேயா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் மெயிலாக வச்சுக்கல அப்படி கேட்குறாங்க. இல்லை அது எங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் எனக்கு பிடிக்காது, எங்கள் வீட்டுக்கு தேர்ட் பர்சன் தான் பிடிக்காது டே சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரிக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறேன். இல்லை அது அதர் பர்சன்லாம் வந்து வந்தால் டேக்கு பிடிக்காது அதான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா நான் கூட தான் நினச்சிட்டா சொல்லிட்டு அவள் பார்த்துட்டேக்கா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாம் அவன் குக்கிங் பண்ண தெரியாது அதான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கற்றுக்கலாம்னு ஜிமின்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு கற்றுக்கணுமா, நானும் கற்றுக்க மாட்டேன் சரியா, நானும் வந்துட்டு கற்றுக்கிட்டா தான் அதுக்குன்னு குக்கிங் ஆப்லாம் இருக்கிறேன், நான் கற்றுப்பேன் ஓகேவா, நான் ஜிமின்குலாம் கற்றுக்க மாட்டேன், அது இல்லாமல் இந்த மாதிரி ஃபுட்லாம் குக் பண்ணவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இட்டாலியன் ஃபுட்டு அப்புறம் சைனீஸ் ஃபுட்டு தான் கற்றுப்பேன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம டே தான் ஏன் நீ சைனாக்காரன் கல்யாணம் பண்ணி போறியா சொல்லிட்டாங்க. என்னதுக்கு நீ சைனாக்காரனா மேரேஜ் பண்ணி போறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ டே அப்புறமா இருக்கு. டே என்ன பேசல சொல்லிட்டாங்க. நீ தானே சொன்னேன் நான் சைனீஸ் ஃபுட் தான் கற்றுப்பேன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் இருக்கிற மாதிரி சிரிப்பு வந்துருது. டே வந்து தங்கச்சி கூட பக்கம் பேசுகிறா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. டே என்ன பேசுகிறா சொல்லிட்டாங்க. நீ சும்மா டே சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே டே எனக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதான் உன்னோட அண்ணா ஹெல்ப் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. இல்லை நான் அங்கேருந்தே பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. அப்படி கூட நம்ம இவங்க 2 பேர் பேசுக்க அவங்க டைம் கொடுக்க மாட்டா, அப்படி குறுக்க நின்றுட்டு பேசிட்டே இருக்கா.
ஜிமின் பாட்டியை பார்த்தா கண்டுக்கவே இல்லை. இந்த பக்கம் ஜிமின் ஒரு பக்கம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டேவும் குக் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சிடறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு ஆண்டி ஃபுட்டு ரெடி வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் உட்காராங்க, ஜிமின் அம்மா டேவோட அம்மா. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, நீங்களும் உட்காருங்க சொல்லிட்டாங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டாங்க. இல்லை டே சொல்லி நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஓகே டே சொல்லி ஜிமின் தான் எல்லாருக்கும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. டே பார்க்குற அம்மா இந்த டேருக்கு அம்மா அவனால குக் பண்ணுறாமா சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க, டே நீயா குக் பண்ணா சொல்லிட்டாங்க. அம்மா நீங்கள் அதை கூட பார்க்கலையா சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க, நீங்கள் தான் சீரியஸில் மூழ்கிட்டீங்களா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜிமின் அம்மா டேவோட அம்மா ஒரு கொரியன் சீரிஸ் பார்த்துருப்பாங்க, அதில் மூழ்கி போயிருப்பாங்க. நீங்கள் மூடிட்டீங்களா சொல்லிட்டாங்க. ஆடா அதை விட்டு நீ சொல்லிட்டாங்க. அம்மா சாப்பிட்டு பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்டு பார்க்குறாங்க, ஃபுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கு. டே இது நீயே குக் பண்ணா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன், ஆமா டீ டே தான் குக் பண்ணாங்க. ஏன் ஆண்டி சொல்லிட்டாங்க. இல்லை உண்மையாகவே ஏன் டே நம்ம வீட்டில் கிச்சனுக்குள்ளே போனது இல்லையே டே உனக்கு சொல்லிட்டாங்க. அங்கே பாருங்கம்மா குக் பண்ணணும்னா கிச்சனுக்குள்ளே போகணும்ல சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கடா குக் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. கிச்சனில் தான் குக் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்லலை. நம்ம வீட்டுக்குள்ளே தான் போய் குக் பண்ணலாம். இல்லை ஓகேவா உங்களுக்கு நீங்கள் மறந்துட்டீங்களா, நான் ஃபாரினில் படிக்கும்போது சொல்லிட்டாங்க. ஆமாம் நீங்களாம் குக் பண்ணி சாப்பிடுங்க, ஆனால் ஜங்க் தான் குக் பண்ணி தருவான்னு சொன்னா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அம்மா ஜங்கு தான் குக் பண்ணி கொடுத்தா ஸ்டார்டிங்கில் போக எனக்கு குக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஓகேவா. அதுக்கப்புறம் நான் ஒரு செஃப்கிட்டே போய் கற்றுக்கிட்டேன் சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம்மா நான் வந்து ஒரு பார்ட் டைம் போகிறேன்னா சொல்லிட்டாங்க. ஏன்னா டே வந்துட்டு ஃபாரின் படிக்க போயிருப்பார். அப்படி கூட அவரோட அவர் பாக்கெட் மணி வேணும்ல, அதுக்கெலாம் வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படின்னாக்கா பார்ட் டைம் போயிருப்பார். பார்ட் டைம்னா ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருப்பாங்க. போய் செஃப்கிட்ட ஃபுட்டையும் எப்படின்னாக்கா கற்றுக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே வந்துட்டு அவர் ஒர்க்கும் பண்ண மாதிரி இருந்திருப்பாரு. அப்படி போயிருப்பாரு. அப்படி தான் அவருக்கு வந்து குக்கிங் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹோட்டலில் போயிட்டு கற்றுக்கிட்டு இருந்திருப்பாரு, கிச்சன் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யார்ட்டையே சொல்லிட்டாங்க. சிட்டியோட நம்ம பார்க்குறாங்க, ஏன்டா நீ அப்போயும் கற்றுக்கிட்டே சொல்லிட்டாங்க. ஆமாம் என் ஃபியூச்சர் ஒய்ஃபாக சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அப்போ வந்து ஃபியூச்சர் ஒய்ஃபாகனு கற்றுக்கிட்டேன், இப்போ என் ஜிம்முக்காக குக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேவோட நம்ம பார்க்குறேன், அடப்பா நீ இப்பெல்லாம் நினச்சி கூட பார்த்துடா நான் அம்மா சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்லிட்டாங்க. ஜிம்னோட அம்மா பார்க்குறாங்க, இப்போ உண்மை நல்லா இருக்குப்பா சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஆண்டி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறா, சூப்பராக சமைக்கிற டே நீ சொல்லிட்டு அவங்க சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் 3 பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஆண்டி போதும் ஃபுட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. போதும்ப்பா சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஜிம் போட்டு எல்லாம் வெசல்ஸ் எடுத்து போட்டுறாங்க. போட்டு டே பார்க்குறாங்க, உட்காந்து சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் அதை சொல்லிட்டாங்க. உட்கார சொல்லிட்டாங்க. ஜிம் உட்காராங்க, டே உட்காராங்க. இந்த பக்கம் 3 பேரும் அகைன் போய் டே தான் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறா, ஜிமின்னு சொல்லிட்டாங்க. என்ன டே சொல்லிட்டாங்க, எனக்கு மில்க் வேணும் திக்காக காய்ச்சிருக்கணும், அதில் வந்துட்டு இப்படினாக்கா நட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் குங்குமப்பூவும் போட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இருக்கட்டும் டே வேண்டாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேவும் அமைதியாக இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு நான் சாப்பிட்டு பண்ணி தரவா ஓகே ஜிமினி சாப்பிட்டு பண்ணி கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிமினி உட்காந்துருக்காங்க. டே தான் வந்துட்டு ரொம்ப ஓவர் ஜிமின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் டே விடுங்க, சின்ன பொண்ணு தான் சொல்கிறாங்க. யார் சின்ன பொண்ணு, அவளுக்கு உனக்கு ஒரே வயசு தான் சொல்கிறாங்க. ஓகே டே சொல்லிட்டாங்க. இப்போ டே தான் வந்து பார்க்குறாங்க, அவங்க அம்மா வந்து டிவியை தான் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, அவங்க அம்மா அந்த பக்கம் பார்க்கறதுனால டே தான் ஆக்காட்ட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினி ஆக்காட்டாங்க. டே ஃபுட்டை ஃபில் பண்ணிவிடுறாங்க. இப்போ ஜிமினி அப்படி தான் ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டுங்க. அப்படி நம்ம ஜிம் போயிட்டு அந்த மில்க் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வெசல்ஸ்லாம் அப்படியே இருக்குது சாப்பிட்டதுலாம். டே பார்க்குறாங்க, டே வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டே நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தாண்டா அந்த வெசல்ஸ்லாம் அப்படி தொடச்சி வைக்கிறாங்க. ஒவ்வொரு நம்ம டே கழுவி கொடுத்துருக்காங்க. டே வந்துட்டு ஜிம்மில் வந்து பைப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மில் நமக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஏன் வந்துட்டு உங்கள் ஒர்க்லாம் அவங்க பண்ணலைனாக்கா நம்ம டேக்கு ஜிம்மில் கண்ட சொல்லி அவங்க பார்க்குறாங்க. இவ்வளோ ஒருத்தர் விட்டு கொடுக்காம இவ்வளோ பாசமாக இருக்காங்க. இப்போ நம்ம பண்ணால் கூட டே பாட்டுக்கு அவர் போய் உட்காந்துருப்பாரு. ஆனால் இவங்க பாரு இப்போ அவங்களுக்கு பாசம் இன்னும் அதிகரிக்குது இல்லை, நம்ம மேலே கோமே வந்தால் கூட அவங்களுக்கு பாசம் அதிகரிக்குது இல்லை. இது போதும் சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. டேவோட நம்ம பார்த்தா அவங்க கேஷுவலாக இருக்காங்க, அவங்க கண்டுக்கவே இல்லை. இந்த பக்கம் பார்த்தா ஜிம் டே தான் வந்துட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு டேக்கு ஜிம்முக்கு. அது பார்க்குற ஜிம் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சவும் பாரு, ஒரே பையனாக இருந்ததுனால நான் எந்த ஒர்க்குமே சரி கொடுக்கலாம்னா ஜிம்முக்கு எல்லா ஒர்க்குமே தெரியுது, வீட்டு ஒர்க்கு தெரியுது, எல்லாரையும் பாசமாக அரவணைச்சு போயிட்டு இருக்கான், எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஜிம்மில் அம்மா ஜிம்மிலே ப்ரௌடாக பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிமின் தமிழுக்கு காய்ச்சிட்டாங்க. ஜிம்மில் 3 பேருக்குமே காய்ச்சிருக்காங்க, அம்மாவுக்கு, அப்புறம் டேவோட அம்மாவுக்கு, அப்புறம் டேயாக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் தான் டீயா வந்து அடுத்துக்க சொல்லிட்டாங்க. டே வாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஓகே டீயா சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்துட்டு ஜிமின் அம்மாவுக்கும் டேவோட அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு போய்ட்டு எதுக்குப்பா எங்களுக்குலாம் சொல்லிட்டாங்க. இல்லை ஆண்டி குடிங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்து சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேருமே நிறைய நட்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஜிமின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, கை வந்து இன்னும் கொஞ்சம் மில்க் இருக்குது, இதை நம்ம டேக்காக ஜிம் ஊற்றி வைக்கிறாங்க. இது டே குடிக்கட்டும் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு இருக்கிற வசஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ கிச்சன்லாம் ஜிம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்த கவுண்டர் டாப் எல்லாமே டேவும் எல்லா வசதி வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நாங்கள் குடிச்சிக்கணும் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க, உனக்கு என்ன சொல்லிட்டாங்க. எனக்கு வேண்டாம் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் கொடுப்பா, நீ மட்டும் குடிக்க மாட்டேன் அப்படிதான் சொல்லிட்டாங்க. எனக்கு வேண்டாம் டே பேச, எனக்கு மில்க் பிடிக்காம தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. நான் குடிச்சா நீயும் குடிக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. குடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஒரு கிளாஸ் தான் இருக்கட்டே நீங்கள் குடிங்க சொல்லிட்டாங்க. ஒரு கிளாஸ் தான் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. மனசு இருந்தால் யாராலும் எதனாலும் ஷேர் பண்ணிக்கலாம் சரியா சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அது சொல்லிட்டாங்க ஓகேவா நீ குடிச்சா நான் குடிப்பேன், இல்லை நான் குடிக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, சரி ஓகே நீங்கள் பாதி குடிச்சிட்டு கொடுங்க நான் குடிக்கிறேன் சரியா சொல்லிட்டாங்க. இல்லை நீ குடிச்சிட்டு கூட நான் குடிக்கிற சொல்லிட்டாங்க. வேண்டாம் சொல்லிட்டாங்க. அப்போ ஷேர் பண்ணி குடிக்கலாமா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் சேம் டைம் அந்த கப்பில் வந்துட்டு மவுத்து வந்து வைக்கிறாங்க. 2 பேரும் சேம் டைம் குடிக்கிறாங்க. ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. டே ஜிம்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி கூட ஜிம்னு வந்துட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது சொல்லிட்டு டே வந்து பார்த்து அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. அந்த கேரிங் தான் ஜிம்னுக்கு ரொம்ப பிடிக்கும்.
டேக்கிட்டையும். இப்போ நம்ம டே வந்து 2 பேரும் சேர்ந்து குடிச்சு முடிச்சுட்டு டே பார்க்குறாங்க. சரி ஓகே. அப்போது சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க, அது அம்மாவும் நானும் தூங்க போகிறோம், டேயாவும் அப்புறம் ஆண்டி தூங்க போகிறாங்க 2 ரூமில். நீங்கள் மேலே சொல்கிறாங்க. ஓகே வேறு வழி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே குட் நைட் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று வேணும்னு தோணு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு கொடுக்கணும் அப்போ சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இது போதும், நீ கொடுக்கணும்னு நினைக்கிறத அதையும் நான் ஃபீல் பண்ணிட்டேன், ஓகேவா நான் போகிறேன். டே போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கேன், இது வரைக்கும் 2 பேரும் தனியாக தூங்கினதே இல்லை, இதுதான் செகண்ட் நைட் இது தனியாக தூங்க போது ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கும் பிடிக்க மாட்டேன். சரி ஓகே அம்மா இருக்காங்களா, அம்மாவுக்கும் பாவம் இல்லையா, அம்மாவுக்கும் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் போய்ட்டு அவங்க அம்மா கூட படுத்துக்கிறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, ஏன்ப்பா உனக்கு எது சொல்கிறீங்க பாருங்கம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை ஓகே நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. நாங்கள் தனித்தனியாக தூங்கலாம், ஆனால் எங்கள் மனசு சொல்கிறது ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அழகாக தூங்கிட்டு இருக்க அந்த பக்கம் டே தான் ஜிமின் பிள்ளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ இல்லாமல் தூங்குறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா, ஈவன் யார் வேணா என்ன நினைக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ இல்லாமல் தூங்குறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் டே தான் அந்த பிள்ளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கா. ஜிமின் மட்டுமே அந்த பிள்ளை யூஸ் பண்ண வர, அதனால டேக்கு அது ரொம்ப பிடிச்ச பிள்ளை அது ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு தூங்கிட்டு பாரு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம ஜிம் தான் ஹக் பண்ணிருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மில் வந்துட்டு ஜிம்மில் டேவோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருப்பாங்க. டேஞ்சு பார்க்கும்போது பார்க்குறாங்க ட்ரெஸ் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு, ட்ரெஸ்ஸு அவரோட அக்சசரிஸ் எல்லாமே. டேவும் பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்லாம் போட்டு கீழே வராங்க. இந்த பக்கம் டே தான் ஜிம்மில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ தான் நம்ம டேயா ஏஞ்சி வரா. இந்த பக்கம் டேவோட அம்மா கூட ஏஞ்சி வந்துட்டாங்க. டேவோட அம்மா ஜிம்மில் அம்மா வந்து கார்டனில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டேயா மட்டும் தான் பேஞ்சு வரா. கரெக்டாக டேவும் வராங்க. குட் மார்னிங் டே அப்படி சொல்லிட்டு டேயா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க குட் மார்னிங் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க குட் மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன், ஏய் என்ன ஜிம்கிட்ட மட்டும் ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறேன், என்கிட்ட மட்டும் ஸ்மைல் பண்ணி சொல்லாமல் சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதுவா சொல்லிட்டு அவருக்கும் சமாளிக்க பார்க்குறாங்க. டே பார்க்குறேன். இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் டைம் சாப்பிடுங்க சொல்லிட்டு ஜிம் தான் ஃபுட்டை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டேவும் சாப்பிட்றாங்க. ஃபைனல் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே பத்திரம் போயிட்டீங்களா சொல்கிறாங்க. ஓகே ஜிம் நான் போயிட்டு வரேன் சார். டே போயிடுறாங்க. இப்படி தான் அந்த 4 days போகுது. டேக்குனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னாக்கா அவங்களால ஒரு கிஸ் கூட ஃப்ரீயாக பண்ணிக்க முடியல. அந்தளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து இப்போ ப்ரைவசி இல்லாமல் போகுது. ஜிமினி கிச்சனுக்குள்ளே போனால் நம்ம டேயா வந்து நின்றுட்டுருக்கா. இப்படி பண்ணு அதை பண்ணி இதை பண்ணி கொடுத்து சொல்லி கேட்குறா. ஜிமினும் சலிக்காமல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அம்மா இதெல்லாம் ஒர்க் பண்ணு போனால் நம்ம டேவை நம்ம பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதை விடுமா அவங்க பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுறாங்க. இப்படி நம்ம ஜிமின் தனியாக ஒர்க் பண்ணிருக்காங்க. டே தான் டே ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைக்கா ஜிமின் தனியாக பண்ணிக்கிறாங்க. டேலாம் ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன்றா. இப்படி தான் 4 days போயிடுச்சு. இன்னும் 2 days மட்டும் தான் இருக்குது. டேக்கு எப்படா இவங்க கிளம்புவாங்கன்ற மாதிரி இருக்குது. வீட்டில் வந்து ஃப்ரீயாகவே இல்லைன்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே தாண்டா வராங்க ஈவினிங். நம்ம டேயாவும் ஜிம்மில் அம்மாவும் சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. அவள் கேட்டுப்பா ஆண்டி எனக்கு சம்திங்ஸ் வாங்க நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் சொல்லி கேட்டுப்பா. சரிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் டேவோட அம்மா ஹாலில் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி வந்து லாஸ்ட் ஒரு 5th டே தான் அன்றைக்கி. நாளைக்கு தான் அவங்க கிளம்பணும். இன்றைக்கி டே தான். இன்றைக்கி நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆஃபீஸ்க்கும் போக முடியல. லஞ்ச் வந்து டிரைவர் அங்கிட்ட கொடுத்து விட சொல்லிட்டாங்க அந்த ஆண்டி. எனக்கு டேவோட அம்மா வந்துட்டு எப்பா நீ அழைச்சிட்டு இருக்க ஃபுட்டை வந்து டிரைவர்கிட்ட கொடுத்து அவங்க கொடுத்துருவாங்க. நீ வந்து எங்களுக்கு நாங்கள் கூட எங்கள் கூட இருக்க சொல்லியிருப்பாங்க. அதனால் ஜிம்மில் ஆஃபீஸ் கூட போக முடியல. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஃபீஸ் போனால் கூட ஜஸ்ட் டேக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லையே நைட்லேயும் இவங்க கூட அம்மா கூட இருக்கேன், அப்புறம் பகல் ஃபுல்லாக இவங்க கூட இருக்கேன், இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு என் டே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. என் டே கூட பேசாமல் அவருக்கு ஒரு எனக்கு தனியாக எம்டே ஃபீல் ஆக சொல்லிட்டு ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் டே காரில் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு நான் அப்படி இருக்குது. ஜிம்மில் ஹக் பண்ணாமல் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. என் பேபி என் கூட தூங்கி வில்டஸ் ஆகிடுச்சு. அது ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் எதுவும் ஒரே வீட்டில் இருக்கோம், தனித்தனி பிரிஞ்சிருக்க மாதிரிலாம் இருக்குது. சொல்லிட்டு டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படா போவாங்கன்ற மாதிரி டே வர அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி கத்தி வர விட்டுருக்காரு. இன்னைக்கு அவங்க அப்பா வர அங்கே வந்துட்டு நாளைக்கு வந்துடும் சொல்லியிருப்பாரு. இப்போ டேவோட அம்மா தான் ஜிமின்னு சொல்லிட்டு எங்கள் ஆண்டி சொல்லிட்டாங்க ஒரு காஃபி போட்டுருவாப்பா சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி சார் ஜிமின் போய்ட்டு காஃபி எடுத்து போய்ட்டு கொடுக்குறாங்க. இந்தாங்க ஆண்டி சொல்லிட்டாங்க. எப்போவுமே ஜிமின் வந்து ஈவினிங் டைமில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். டே வரும்போது எனக்கா டே வந்து ஜிமில் ஹக் பண்ணுவாங்க. அந்த ரீசன்லாம் அவர் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருப்பார். இப்போலாம் அவர் ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதே இல்லை. 3 days எனக்கா நம்ம அவர் வந்துட்டு டே எப்போ கிச்சனில் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவும் இடமே போயிடுச்சு. ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே வந்துட்டு வராங்க. கரெக்டாக வந்து பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க. டேரெக்டாக ஹாலை பார்க்குறாங்க. ஹாலை பார்த்தா டேவோட அம்மா மட்டும் உட்காந்துருக்காங்க. கிச்சனை பார்த்தா ஜிமின் மட்டும் நின்றுருக்காங்க. அப்படியே ஸ்வெட் ஆகிட்டு பாவம். அப்படியே சைடில் உள்ள ஃபேஸாக ஸ்வெட்டாகி வந்து டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ டே டேரெக்டாக பேகம் வச்சுட்டு போகிறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. டே அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் டே தான் டக்குன்னு அந்த பாக்கெட் ஒரு கர்ச்சிஃப் எடுத்துகிட்டு வைப் பண்ணிவிடுறாங்க. என்னது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க என்னது இதெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஏம்மா நீ ஃப்ரெஷ்ஷாக இல்லையா கேட்குறாங்க. அடப்போங்க நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பண்ண போகிறேன் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. பின்னா நீங்கள் நான் வந்து உங்களை ஹக் பண்ணவே முடியல. நீங்கள் வந்து என்ன ஹக் பண்ணுவீங்க. க்யூட்டாக அழகாக ஒரு ரொமான்டிக் செக்ஷன் போயிட்டுருக்கோம். அந்த ரொமான்டிக்கே இல்லைனா கூட நீங்கள் வந்து ஹக் பண்ணுவீங்க. அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா. நீங்கள் வரணுன்றக்காக அதெல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. நான் பார்க்குறப்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண ஹாப்பியாக ஃபீல் பண்ண சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு யாரும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா சொல்லிட்டாங்க. முதல் தடவை ஜிம்னு சொல்லிட்டு டே இப்போ தான் கேட்குறாங்க. ஏன்னா ஜிம்னு தான் சொல்ல மாட்டாரு. அவர் என்ன எல்லாருமே நினைக்கிற ஒரு பர்சன் தான். அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் டே பார்க்குறாங்க. அச்சோ செல்லாம் அவங்க பாரு அப்பாட்ட நல்லா ஃபோன் பண்ணி கத்தி விட்டேன் சரியா. அவர் நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் சரியா சொல்லிட்டாங்க. அச்சோ ஏன் அப்படி சொன்னீங்க அதை சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ண சொல்லிட்டாங்க. அடே நான் சும்மா தான் சொன்னேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையாக சொல்லிட்டீங்களா. இல்லை எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாச்சு. ஓகே என்னெல்லாம் உங்களோட தள்ளியிருக்க முடியாது. அதுக்கு தான்
அவங்க ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க உனக்கு, அப்படி இப்படி நான் பார்த்துட்டு இருக்கணும். அட இதில் என்ன இருக்குது, நம்ம அம்மா நம்ம ஆண்டி தானே, இதில் போய் இருக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது ஓகேவா, என் ஒய்ஃப் இப்படி கஷ்டப்படுறது என்ன பார்க்க முடியாது சரியா சொல்கிறாங்க. சரி டே ஜிம் சொல்கிறாங்க. ஸோ ஓகே டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, நீ இப்பெல்லாம் முன்னாடி கால் கூட பண்ணுவேன், இப்போ கால் கூட பண்ணுறது சொல்கிறாங்க. இல்லை டீயா வந்து நான் எப்போ ஃபோன் பண்ண வந்தாலும் ஃபோன் வந்து வாங்கி வச்சுறேன், எதுக்கு ஃபோன்லாம் பண்ணுறீங்க, என் கூட பேசுங்க சொல்கிறாளா சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தி அப்படி சொல்கிறாங்க, கிறுக்கி அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, உங்கள் தங்கச்சி சொல்கிறாங்க. ஆமாம் தங்கச்சி அப்படி சொல்கிறாங்க. ஒரு வேலை செஞ்சு தர மாட்டா, அவள் இதுக்கு வந்து இருக்கா சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, சின்ன பொண்ணு இல்லை அவள் அப்படி தானே இருப்பா, அவள் யார்கிட்ட கேட்குறேன் என்கிட்ட கேட்குறேன், நான் யார் பிரதர் இல்லை தானே அவளுக்கு, அப்போ நான் பண்ணி கொடுக்கலாம், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சிஸ்டர் அவள் தானே சொல்கிறேன், எனக்கு சிப்ளிங்ஸ் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது சிப்ளிங்ஸ் எனக்கு பாசமாக இருக்கணும், அவன் என்ன பாசமாக இருக்கா சுட்டே கேட்குறாங்க. ஸோ ஓகே டே எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்களா என்ன, அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அவ்வளோ தானே விடுங்க, அவ்வளோ நாளைக்கு ஒரு வீட்டுக்கு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணுவாள் அவங்களாம் சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, நீ மட்டும் தான் அப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லிச்சிருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, ஆமாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. அம்மா எங்கே அந்த அதில் காணும் சொல்லிட்டாங்க. ஓ அது அம்மா உன்ட்டையா சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் ஆமாம் டியாக்கு எது திங்ஸ் தேவைப்படுதாம்மா, அதான் அம்மா கூட்டிகிட்டு போயிருக்காங்க சொல்லிட்டாங்க. ஆண்டியை கூப்பிட்டா, ஆண்டி வந்து என்னால் வர முடியாது சொல்லிட்டாங்களா. ஆனால் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அவன் ஆண்டி வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காஃபி கேட்டாங்க, போட்டு கொடுத்தான்னு சொல்லிட்டாங்க. அப்படி அம்மா சொல்லிட்டாங்க, என் அம்மா அந்த வீட்டுக்கு நல்லா சமைப்பாங்களே, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கு என் மெய்டே இருந்தால் கூட அம்மா தான் பண்ணுவாங்க, எல்லாம் ஏன் இங்கே வந்து சமைக்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க. அதுவா இது அவங்க பையன் விடல, அவங்க பையன் வீட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இது தப்பு சொல்லிட்டாங்க. தப்பு இல்லை தான் இருந்தாலும் சனிலா பாவம், சனிலா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்லாம் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டே தான் பார்க்குறாங்க. டே வந்துட்டு சரி ஓகே அது சொல்லிட்டாங்க. என்ன டே சொல்லிட்டாங்க, போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்களா சொல்லிட்டாங்க. நோ சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரதுக்குள்ள கீழே நாங்கள் வந்துடுவாங்க, வெளில போனவங்களும் அவ்வளோ வந்துடுவாங்க, அம்மா எப்படி டிவியில் மூழ்கிட்டு போயிருப்பாங்க. அதனால் இப்போ நான் ஒரு கிஸ் பண்ணிக்கவா சொல்லிட்டேங்க. கிஸ் ஆல்மோஸ்ட் 4 days ஆச்சு கிஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்துக்கவா சொல்லிட்டாங்க. அது ஆண்டி இருக்காங்க சார் என்ன வந்துட்டா சொல்கிறாங்க. யார் எங்கள் அம்மா சோஃபாவோட நகரவே மாட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆச்சு அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. அவங்க கிடக்குறாங்க சார் டேட்டா வந்துட்டு இப்படி ஜிம்மில் அப்படி பின் பண்ணிடுறாங்க அந்த கிச்சனில் ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிட்டே அது சொல்லிட்டாங்க. கிஸ் வேணும் ஓகேவா, ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்கு ஓகேவா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க ரொம்ப ட்ரையாக போயிட்டுருக்கு லைஃப் ஓகேவா சொல்லிட்டாங்க. ட்ரையாக போயிட்டுருக்காங்க ஆமாம் சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க ஒரு கிஸ் அப்படி சொல்லிட்டே தான் ஜிம்மில் பின் பண்ணிட்டு அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் பண்ணாக்க அந்த கிச்சனுக்கு யாராவது வந்தால் அவங்களை பார்க்குற பொசிஷனில் அவர் இருக்காரு. டே வந்துட்டு ஆப்போசிட்டில் அந்த பொசிஷனில் இருக்காங்க. யார் வந்தாலும் அவருக்கு தெரியாது அப்படி ஒரு பொசிஷனில் இருக்காங்க. இப்போ டே தான் சும்மா அட்டாச் பண்ணிட்டாங்க. இப்போ அட்டாச் பண்ணிட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிமின் 4 days அவர் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மெல்டடா அவ்வளோ ஒரு மாதிரி 2 hour கிஸ் பண்ணிருக்காங்க. அந்த பக்கம் ஜிமினும் மேக்கஸ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் டீப்பாக ஒருத்தர் பண்ணாக்க இன்னொருத்தர் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க யாராவது வராங்களா சொல்லிட்டு அவர் ஐஸ் வந்து பார்த்துட்டே இருக்கு. ஆனால் டே பார்த்தா ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கு. அவரே இறந்த ஒரு அறியாமல் ரொம்ப இன்னும் டீப்பாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நெக்கு அப்படியே ஐஸ்ல அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே போதும்னு சொல்கிறாங்க. ஆனால் டே கேட்கவே இல்லை. அவர் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ஓகே சார் கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ சடனா நம்ம டேவோட அம்மா தான் அப்படியே காஃபி குடிச்சு முடிச்சுட்டு கப்படுத்து வந்திருப்பாங்க. வந்து பார்க்குறாங்க ஒரு மாதிரி ஆயிடுது. ஜிம் பார்க்குறாங்க. டேவை டேப் பண்ணிட்டாங்க. ஜிம் தான் வந்துட்டு ஏன்னா டே வந்து லிப்பில் கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிம் டேப் பண்ணிட்டாங்க. ஜிம் டே நினைக்கிறாங்கன்னா ஒரு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறதா அப்படியே பேட் பண்ணுறதா சொல்லிட்டு அவர் கண்டுக்கவே இல்லை. 4 days அப்புறம் கிஸ் பண்ணுற சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கூட கண்டுக்காம டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க ஸ்டன் ஆகிட்டு இருக்காங்க பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் டேங்க் சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்காங்க. டே வந்துட்டு கேட்கறவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ஜிமினை டேக்கு புஷ் பண்ணிட்டாங்க. டே வைப்பு தான் டே திரும்பி பார்க்குறேன் என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா அப்படியே நின்றுருக்காங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி எடுத்து அம்மா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேவோட அம்மா தான் இப்போ ரிலேட்டிவ் வராங்க. ஜிமின் இந்த காஃபிக்கு போக சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சிங்கிள் போட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஜிம்முக்கு பார்க்குறோங்க. கடவுளே என்ன நினச்சிருப்பாங்க ஜிம்முக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி போயிடுது. அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ளஷஸாக ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்மி சீட்டாங்க போட்டிட்டு எவ்வளோ டேப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பார்த்துட்டாங்களா சொல்லிட்டாங்க. சரி பார்த்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டாங்க. டேட்டி என்ன பேச சொல்லிட்டாங்க. பாரு இது நம்ம வீடு ஓகே நம்ம கிச்சன் நான் தான் கிஸ் பண்ண இது பண்ண இருக்க சொல்லிட்டாங்க. நான் வாஷ் பண்ணி என் ஒய்ஃப் இதில் பண்ண இருக்க சொல்லிட்டாங்க. ஆனால் அம்மா மறுபடி பண்ணுற ஒரு மாதிரி ஆசிட்டாங்க. அது என் அம்மா தான் ஆசிட்டாங்க. உங்கள் அம்மா எங்கள் அம்மா இருந்தாலும் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கலாம் சொல்லிட்டாங்க. இவ்வளோ டேஸ் எப்படி மெயின்டென்ஸ் பண்ணியாச்சு சொல்லி எது கிஸ் பண்ணாமல் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இருக்க முடியாது சரியா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நினச்சா சரி சொல்லிட்டாங்க. டேட்டே வேண்டாம் சொல்லிட்டாங்க. தெரியாது எனக்கு தெரியும் வாசிட்டே தான் அப்படி தூக்குறாங்க. டேட்டே வேண்டாம் சொல்லிட்டாங்க. பாரு திரும்பி பார்க்குறேன். குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு ஆமா சொல்லிட்டாங்க. அப்புறம் ரெஸ்ட்டே தூக்கிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாட்டே சொல்லிட்டாங்க. டே கண்டுக்கவே இல்லை. டேவோட அம்மா இப்போ ரூமுக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் டே பட்டா டேரக்டாக தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் தொப்புன்னு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாட்டே ஒரு மாதிரி இருக்கும் சொல்லிட்டாங்க. எனக்கு அது கவலை இல்லை சொல்லிட்டே தான் வந்துட்டு அப்படி வந்து ஜிம் மேலே ஓவர் ஆகுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு கடத்துக்கு மேலே ஒரு வேணும் அப்படி ஃபீல் ஆகுது. இப்போ 2 பேருமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. டே பார்க்குறாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் என்னாலும் சொல்லிட்டாங்க. இவ்வளோ பாசிட்டிவாக அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ்டா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என் ஒய்ஃப் எல்லாம் ஒரு மாதிரி வேலை வாங்குறாங்க. செகண்ட் சொல்லிட்டாங்க. அட நம்ம ஃபேமிலி தானே என்ன அப்படிலாம் பண்ண யாரும் இப்படி வேலை வாங்க
வாங்கக்கூடாது சரியா? நீ என்னது எப்படி சொல்றது? என்னோட குயின்டா, என்னோட பிரின்ஸ்டா, ஓகேவா? ஓகேவா? என்னோட பிரின்ஸை வந்துட்டு யாரும் அப்படிலாம் வேலை வாங்கக்கூடாது சரியா? நீ எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு எந்த வேலை செய்யக்கூடாது சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு டேஸ் நான் வேலை பண்ணி வச்சுட்டாங்க. வேலை பண்ணாது உனக்காகவும் எனக்காக மட்டும், ஓகேவா? நம்ம 2 பேர் தவிர வேலைக்காக வேலை பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. அது அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படிதான், எனக்கு எப்படி ஹாப்பியாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கொஞ்சம் கூட வாடி போகக்கூடாது சரி. முகம் வாடி போனுச்சுன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க அவ்வளோவா சொல்லிட்டாங்க. அவ்வளோ போய் உங்களுக்கு தெரியாதா சொல்லிட்டாங்க. தெரியும் ஆனால் சொல்லிட்டாங்க. இப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க ஜிம்மு கூட. ஜிம்மில் அதே ஹாப்பினஸ் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தால 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் லவ் வந்து அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஒரு 1 hour போயிட்டு ஜிம் பார்க்குறாங்க. டே போதும் 1 hour மட்டும் போதும், ஓகே இதே போதும், இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க போதும் மாமும் சொல்லிட்டாங்க. சாப்பிட்டுட்டே சரி ஓகே விட்டுறாங்க. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வா அப்படி தூங்க சொல்லிட்டாங்க. நோண்டும் வேண்டாம், ஓகே எல்லாம் ஃபுட்டு தான் சாப்பிட டைம் ஆயிடும், நீங்களும் சாப்பிடணும், ஓகே எந்திரிங்க சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. டே வாங்க அப்படி ஜிம் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிட்டே வராங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா முட்டையாக வந்துட்டாங்க. முன்னாடி என்னப்பா உன்னை ரொம்ப நேரம் காணும் சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறேன். ஆமாம் எங்கே போயிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஓ அது வாசிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம டேவோட நம்ம பார்த்தா அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு டேவோட நம்ம ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி டே கதை ஷேம்லெஸ்லாம் கொஞ்சம் கூட இல்லை. அவர் கூட கேர்லெஸ்ஸாக இருக்காரு, ரொம்ப கேஷுவலாக இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இவர் பாரு பஞ்சலாக பண்ணிட்டு கொஞ்சம் கூட இதே இல்லை பாருங்க, கேர்லெஸ்ஸாக பண்ணிடுறாரு ஒவ்வொன்றையும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. ஏன் சொல்லிட்டாங்க, நான் அப்படி தான் இருப்பேன், ஓகே இவங்க தான் அப்படி இருக்கணும், அவங்க தான் அப்படி இருக்கணும் இருக்க மாட்டேன், ஓகே நான் கேஷுவலாக இருப்பேன், நானாக இருப்பேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன். சரி ரொம்ப பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. சரி ஓகே நானும் பேசலாம் டேவும் சொல்லிட்டாங்க. ஆண்டி வாங்க வந்து உட்காருங்க சரி வந்து உட்காராங்க. இப்போ ஜிம் தான் டேவோட அம்மா ஃபேஸை பார்க்காம ஃப்ளர் சர்வ் பண்ணிருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. ஏன்டா இப்படியாடா இருப்ப, கொஞ்சம் கூட ஷேம்ன்றதே இல்லை எனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன ஷேம்லெஸ், இது என் வீடு, என் ஒய்ஃப் நான் கிஸ் பண்ணேன், இதில் போய் எனக்கு சொல்லிட்டாங்க. ஓ இப்போ நாங்கள் வந்து தப்புன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தப்பெல்லாம் சொல்லாமா ஓகேவா? சின்ன ஜெர்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும், நீங்கள் தான் பார்த்துட்டு புரிஞ்சு போகணும் சொல்லிட்டாங்க. அடப்பாவி ஒரு காலத்துலலாம் எப்படி இருப்ப நீ சொல்லிட்டாங்க. அதில் மேரேஜ் கொண்டு வரைக்கும் சரியா சொல்லிட்டாங்க. ஏஞ்சல் மாதிரி ஒய்ஃப், லட்டு மாதிரி ஒரு ஒய்ஃபை மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்போ சும்மா இருக்க முடியும் ஸ்டே சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கிடப்பா இவன்ட்டு கேட்ட மாதிரி தப்பு ஏன் மேலே தான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு அவ்வளோ ரெடியாகிட்டு இருக்கு. ஃபைனல் மேலே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா போகலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நம்ம தான் இல்லைப்பா நீ டே கூட இல்லைம்மா நான் கூட தூங்கிட்டு இருக்கான் போயிட்டாங்க. இப்போ டேவும் பார்த்தா அவர் கேஷில் போயிட்டாங்க. டேவோட அம்மா பார்த்தா பார்க்குறாங்க. அதை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டானே ரொம்ப அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா ஜிம் டே பார்க்குறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஜிம் கேட்குறாங்க. அதுவா நான் 1 week வந்தேன்னா அவனோட ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தெரியுமா, என் அம்மா கையில் ஃபுட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு, உன்னோட ஃபுட்டை சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது மட்டும் நான் கேட்க தான் பண்ணி கொடுத்தியா, இந்த வீட்டில் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. நான் அடிக்கடி டைம் கிடைக்கிறப்ப வரேன் சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வா சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு டே கேட்குறா. இப்போ டே பார்க்குறாங்க. அப்போ தான் நாங்கள் எஸ்கேப் ஆகி போக முடியுங்க நான் சொல்லிட்டு டே பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் வாரண்டி போய் போயிடணும் சொல்லிட்டு டே நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு போட்டு டே நினைக்கிறாங்க சொல்லிட்டு அது டேட்டே இருக்காரே ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. போய் நான் டே தான் சரி ஓகே டே அம்மா பத்திரம் போயிட்டு வாங்க சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் பாருங்க ஓகேவா, உண்மை சொல்லவா, உனக்கு கிடைச்சிட்டு மேலே ஹஸ்பண்ட்லாம் வேறு யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அரேஞ்ச் மேட்ச் இவ்வளோ அழகான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இவன் உன் அப்பா கூட இப்படி இருந்தது தெரியுமா, ஆனால் உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணால் அவருக்கு அதை தாங்கிக்க முடியல தெரியுமா, அவர் இது பண்ணுறாரு. இப்பெல்லாம் யாரும் கிடைப்பாங்க சரியா, லவ்வாக இருக்கட்டும், ரொமான்டிக்காக இருக்கட்டும், இல்லை கேராக இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு உண்மையில அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ் அதை விட அதிகமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே அப்போ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. தேங்க்யூ அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட அப்பாவும் ஜிம்மோட அப்பா வந்துட்டாங்க. ஓகே இப்போ அப்போலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குற அங்கிள் அப்பா உள்ள வாங்க சொல்லிட்டாங்க. அட வேணாப்பா டைம் ஆக சொல்லிட்டு டேவோட அப்பா தான் டேவை பார்க்குறாங்க. டேவோட அப்பா பார்க்குறாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி மிரட்டுறான், உன்னோட ஒய்ஃபையும் உனக்கு குழந்தைங்க உங்கள் பண்ணி கூட்டிட்டு போங்க சொல்கிறான். தங்கச்சி அம்மான்னு கூட சொல்ல மாட்டான் பரிசு டே நினச்சிட்டு இருக்காங்க. டேவோட அப்பா நினைக்கிறாங்க. டே வந்து ரொம்ப போல்டாக பேசுவார், எதையுமே ஸ்ட்ராங்காக. டேவோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஃப்ராங்காக ஓப்பனாக பேசிட்டு வாரு, விட ஃபேக்கான லவ்லாம் அப்படி பேச மாட்டார். அப்பா அவங்க ஒய்ஃபை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கலாம் சொல்லுவார். அப்படி ஒரு பர்சன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். இப்போ நம்ம டேவும் உனக்கு ஓகே தானே நான் போட்டான்னு டேவோட அப்பா கேட்குறாங்க. கூட்டிகிட்டு போங்க தெய்வமே அப்படி சொல்லிட்டு அவர் கையை தூக்கும்போது டேவோட அப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. டே போயிட்டு வரலாம் சொல்லிட்டு வாங்க மாசம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் டேவோட அம்மா வராங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு 1 week எங்களுக்கு நினச்சதான் எனக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன், நல்லா பார்த்துட்டு ஓகே ஒன்று மாதிரி சடனாக கிடச்சிக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. பாரு அன்றைக்கி நீ கிஸ் பண்ணது பார்த்து தப்பாக நினச்சிக்கிறேன் ஓகே, நீ டேம் கிஸ் பண்ணிக்கிட்டது, ஏன்னா அது உங்களோட ப்ரைவசி, உங்களோட பர்சனல் லைஃப் ஓகேவா, நான் தான் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டாக நான் தான் வந்துட்டு ஓகே தப்பாக எடுத்துக்கா சரியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கூட ஃபீல் பண்ண ஆண்டிக்கிட்ட ஓகே எனக்கு ஹாப்பியாக இருக்குது, என்னப்பா என்ன சந்தாலும் இப்படி இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஆண்டி சொல்லிட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேப்பா ஹாப்பியாக இருக்குன்னு போயிடுறாங்க. ஜிம்மோட அப்பா அம்மாவும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வீடியோ ஒரு மாதிரி வெறிச்சோடிக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்படி அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்க நைட்டு வெளில போகிறோம் சரியா சொல்லிட்டாங்க. அப்படியே டே சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் டே தான்டா அன்றைக்கி நைட்டு வெளில போகிறாங்க. டே தான் எப்பவும் போல ஜிம்மு கூட்டிகிட்டு வாக்கிங் போகிறாங்க. ஒரு பார்க்கு போய்ட்டு இந்த வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் தான் கட்டன் கடை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. டே உண்மை சொல்லவா சொல்லிட்டாங்க. எவ்வளோ பேர் நாள் எங்கே வச்சுக்கலாம், எனக்கு அந்த வேர்ல்டே அம்ட்டியாக இருக்க மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அப்பா அம்மா தான் நம்ம ஹஸ்பண்ட் தான் அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு மாறும்போது
அந்த லைஃப்பில் எவ்வளோ பேர் கூட இருந்தாலும் சரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் நினச்சிக்க அந்த லைஃப் நல்லாவே இருக்கா தெரியுமா சொல்கிறாங்க. அது உங்களுக்கு லவ்லி ஹஸ்பண்ட் லவ்லி பர்சனாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, அது நீங்கள் எல்லாமே ஒரு செகண்ட் கூட இருக்கும்போது தெரியுமா ரொம்ப ஒரு மாதிரி எம்டிஎஃப் ஃபீலான்ஸ் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க சேம் எனக்கு அப்படி தானே இருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் லவ் யூ சொல்கிறாங்க. லவ் வீட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி அந்த வாக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாக் பண்ணி தான் போவாங்க, எப்போதும் காரில் போக மாட்டாங்க, சும்மா வாக் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் இந்த அன்னைக்கு நைட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒன்றா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஜிம்முக்கு போயாட்டே வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ரொம்ப அழகான ரொட்டீன் அது மாறுங்க. எக்ஸ்ட்ரா எப்போவும் போல 1 வீக் பிஃபோர்க்குலாம் எப்படி இருந்திருப்பாங்களோ அப்படி டே ஜிம் பார்க்குறாங்க. காட்டுங்க சார் ஜிம் டைலோ வேர் பண்ணி விட்றாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியாது 1 வீக் ஸ்டே தான். அப்படி ஜிம்மில் ஹிப்லாம் கை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா இருங்க சொல்கிறாங்க. சும்மா இருக்கவா உண்மையை சொல்லி இதாண்டி மிஸ் பண்ணலையா டச்சஸ் மிஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணாங்க அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்டே தான். அப்படி ஹிப்பில் கை வைக்கிறது சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சும்மா டேட்டேன்னு சொல்லாத அப்படி சொல்லி தானே என்ன மாய்க்கிட்டா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அப்படி தானே மைக் வச்சிருக்கா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு கிட்ட ஸ்மைல் பண்ணிட்டு அழகா ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டாங்க. பலமாக சொல்கிறாங்க. இப்போ கீழே போயிட்டு காட்டு அப்படி டே தான் ஃபிட் பண்ணி விடாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எனக்கு எப்படி ஃபிட் பண்ணி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு மவுத் வழியாக ஃபிட் பண்ண சரியா சொல்கிறாங்க. 1 வீக் பிஃபோர் பிடிக்கும் அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் அதே மாதிரி நம்ம ஃபிட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப லவ்லி கப்பலா. டே பார்க்குறேன். ஓகே நான் போயிட்டு வரவா சொல்கிறாங்க. மதியம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வீட்டுக்கு லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கு வா சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பேக் டு நார்மல் போயிட்டு இருக்கா. ஈவினிங் தான் ஜிம் அழகாக ரெடி ஆகிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக. எப்போ பல டே எப்படி வருவாங்களோ அப்படி தான். இப்போ நம்ம டே தான் வராங்க. இன்றைக்கி அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. வீட்டில் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ். இப்போ ஃபைனில் டே வந்து டெவலப் டோர் ஆக் பண்ணுறாங்க. ஜிம் டெவலப் பண்ணுறாங்க. டே அப்படியே பேக்கை தூக்கி சஃபல் போட்டு அப்படி ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க. நான் சொல்லிட்டாங்க. இந்த டே தான் மிஸ் பண்ண சரியா சொல்லிட்டாங்க. இதுதான் எனக்கு வேறு சொல்லி தான் ஜிம் தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குற டே மயக்கம் வந்து இறங்கி விட சொல்கிறாங்க. இறக்கி விட்டுமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இந்த டே தான் ஃபுல்ஃபில்லாக இருக்க சொல்கிறாங்க. ஆமாம் இதான் டே இந்த டே தான் ஃபுல்ஃபில். இந்த வீட்டில் நீ நான் மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணால் ஒரு குட்டி பாப்பா குட்டி தம்பி வருவாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவ்வளோதான் இது ஹாப்பி ஃபேமிலி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நம்மளோட அப்பா அம்மாவும் எப்படினாலும் போய் பார்த்துக்கலாம் சரியா. அவங்களுக்கு எதாவது ஹெல்ப்லாம் பண்ணலாம் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ப்ரைவசியாக இல்லை. என்னோட பர்சனல் லைஃப் அப்படி தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இது டேக்கும் ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படி ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. டே தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஜிம்மில் எப்படி 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பார்த்துருப்பாரோ அதே மாதிரி தான் இருக்காரு. இப்போ வீட்டுக்கு வந்துருக்காங்க. இப்போ காய் வைக்க பார்க்குறேன்டா. இவன் என்னடா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எல்லாருக்கும் மேரேஜ் ஆன புதுசாக அப்படி இப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவன் என்னடா மேரேஜ் ஆகிட்டு 4 இயர்ஸ் ஆனாலும் அப்படியே இருக்காங்க சொல்கிறாங்க. மேக்கப் பார்க்குறேங்க. அதுக்கு பேர் தான் ட்ரூ லவ் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரூ லவ். மேரேஜ் ஆனப்போ மட்டும் ஹாப்பியாக வச்சுக்கிறது, ஒய்ஃப்க்கு பிடிச்செல்லாம் வாங்கி கொடுக்குறது. அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்படி கண்டுக்காம விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது சரியா. எப்பவுமே ஒய்ஃப்ன்றவங்க நம்ம ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகே குழந்தைங்களுக்கு முன்னாடி ஒய்ஃப் தான் நம்மளுக்கு. அவங்க எப்பவும் ஒரே மாதிரி பார்த்துக்கணும் சரியா. அவங்க எதிர்பார்க்குறது எப்பவுமே இருக்கும். பிஃபோர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சரி, ஆஃப்டர் குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் சரி, நம்ம லவ்ன்றது எப்பவுமே காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும் சரி. அந்த லவ் வந்து கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அந்த இன்செக்யூர்னஸ் வந்து கொஞ்சம் கூட அவங்க வரக்கூடாது. ஓகேவா சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு எந்த லவ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒய்ஃபுக்கு அதை தாண்டி கொடுக்கணும். ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது நம்ம ஒய்ஃப் தான். ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு வைக்க சொல்லிட்டாங்க. டே நீ ஏடா பேசுகிறா அதுக்கு காய் கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்க சொல்லிட்டாங்க. ஒரே காரில் வந்துருக்காங்க. இப்போ டே வந்துட்டு இறக்கி விட்டாங்க. இறங்கிக்க சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுக்குலாம் அவங்க வீடு வந்து அவங்க இறங்கினதுக்கப்புறம் டே வந்துருக்காங்க. அவ்வளோ ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ். அவங்க ஃப்ளவர் ஷாப் பார்க்குறாங்க. இந்த ஃப்ளவர் அழகாக ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி ஃப்ளவரை வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வீட்டுக்கு கார் வருது. இந்த பக்கம் ஒரு கிச்சனை பார்த்தா ஒரு பேபி பின்னாக்கா கீழே உட்காந்து விளையாடிட்டு இருக்கு. அப்புறம் ஃப்ளோரில் விளையாடிட்டு இருக்கு. அந்த வாக்கிங் சேரில் நிற்க வச்சா கீழே வந்து அவன் பின்னாக்கா ஒரு மாதிரி நடக்க கூட மாட்டான். அவன் கீழே விளையாட்ட சொல்லி பார்த்துருக்காங்க. ஒரு பையன் உட்காந்துருக்காங்க கம்ப்யூட்டரில். அம்மா சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க. இந்த டைமிங் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நீ சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஜிமின் பேசிட்டு இருக்காங்க ஒரு பேபி கிட்ட. ஜிமினுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கடா. ஓகே ஒரு பாய் பேபி இருக்கான். அவனுக்கு ஒரு இப்போ 4 இயர்ஸ் இருக்கும். 3 இயர்ஸ் இருக்கும். அப்போ 3 இயர்ஸ் இருக்கும். அந்த பையனுக்கு வந்துட்டு இப்போ தான் எப்படினாக்கா அவர் கிண்டர் கார்டன் போயிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு வந்து ரைமிங்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ரைம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சரி பாடி காமிச்சிட்டு இருக்கான். கீழே பார்த்தா ஒரு பாப்பா. எப்படியாக்கா அந்த பாப்பாவுக்கு ஒரு 1.5 வயசு தான் இருக்கும். அந்த பாப்பா கியூட்டாக அழகாக ப்ளே பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் சும்மா விளையாடிட்டு இருக்கு. அப்போ இப்போ தான் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. டக்குன்னு கீழே விழுந்துரும். அப்படியே உட்காந்து விளையாடிட்டு இருக்கு. ஜிம்மில் அது குழந்தைக்கு முன்னாடி எப்படினாக்கா டாய்ஸ் ஆட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் தான் இருக்காங்க 3 பேருமே. எனக்கா குழந்தைங்க கிச்சன்லேயே நம்ம ஜிம் வச்சு பார்த்துப்பாரு. அவங்க ஜிம்மில் எங்கே இருக்கணும் அங்கே தான் குழந்தைங்க இருப்பாங்க. அதனால தான் இப்போ வீட்டுக்கு கார் வருது. ஜிம் பார்க்குறாங்க. டேடா வந்துட்டாங்க போல சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ பேபி பார்த்துட்டு இருக்கு. இந்த பேபிக்கு என்னக்கா ஜிம்மின் மேலே பயங்கர பாசிட்டிவ். ஜிம்மின் வந்து அவங்க அப்பா டேக்கிட்ட போனால் அந்த பேபிக்கு சுத்தம் பிடிக்காது. முறைச்சி பார்க்கும் அந்த பேபி பாய் பேபி. ஜிம் பார்க்குறாங்க. பாரு டேடா கிட்ட பாசிட்டிவாக சரியாக சொல்லிட்டாங்க. நான் அப்படி தான் ஆமாம் சொல்லிட்டாங்க. இது அப்படி தான் ஆவி அங்கே பாரு டாடா சொல்லிட்டாங்க. நம்ம அம்மா நீ எந்த சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் உண்டுதான்ப்பா. ஆனால் டாடாக்கும் நான் வந்து டாடாக்கு ஒய்ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. அதுவும் தெரியாது சொல்லிட்டாங்க. தெரியாது டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே வெல்கம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. டே அழகா ஹேண்டில் பின்னாடி ஃப்ளவர்ஸ் வந்து ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க. இப்போ பேபி நம்ம அம்மா என்ன தூக்க சொல்லிட்டாங்க. டே பார்க்க ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ நான் எப்படி தூக்குவேன் அதை குக் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன தூக்க சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு போகிறது டேவை பார்த்து அந்த பையன் தூக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு
சும்மா டம்மின்னு சொல்லும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே பார்க்குறாங்க அப்படியே ஜெட்டியாக ஜிம்மில் பேக் பண்ணுறாங்க. அது போய் பார்க்குறது அப்படி பாசிட்டிவாக இருக்கு. ஏடா தொடாத மாமாவை சொல்கிறாங்க, தொடக்கூடாதா, நீ யாரா சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க. அவங்க பாரு சொல்கிறாங்க. ஜிம்மிட்டே பார்க்குறேன், என் பையன் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. இவன் எனக்காக பிறந்தவன் சரியா, நீ எங்களுக்கு பிறந்தவன், கொஞ்சம் அமைதியாக சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. பாருடா சொல்கிறாங்க. உன்னை அடிச்சு போடுவோம்டா ஓகேவா, நான் என் ஒய்ஃப் மேலே வச்சு அவ்வளோ தானே நீ பிறந்திருக்கேன், அதனால் அது என் ஒய்ஃப் தொடக்கூடாதுன்னு சொன்னால் அவ்வளோதான்டா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சு உங்கள் தமிழ் சரி ஃபைட்டு நிறுத்துங்க, அப்பா பையன்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்குறோம், பையன் அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு வாங்குறது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க. டே ஃப்ளவர்ஸாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பார்த்து அவ்வளோ ஹாப்பியாச்சும் எனக்கு ஆசைட்டாங்க, எனக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க பாரு, இப்போல்ல ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த வேர்ல்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு ரோஸ் வாங்கி தருவேன் சரி, ஃப்ளவர்ஸ் வாங்கி தருவேன், உனக்கு இதான் ஹாப்பினஸ்னால் அந்த ஹாப்பினஸ் நான் கொடுப்பேன் சரியா, இப்போல்ல எப்போவுமே. அப்புறம் டேஸ்ட் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. நிச்சயமா ஏன் வாங்கி தரக்கூடாது, பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா உடனே வாங்கிட்டு எனக்கு உடனே தான் இருந்துச்சு. என் ஒய்ஃபுக்கு அப்பப்போ சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவேன் ஓகேவா, அவன் ஹாப்பியாக இருக்கணும், அவன் ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. டே லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லாஸ்ட் டே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. மம்மா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்னன்றப்ப மறைக்கிறாங்க. எங்களையும் தூக்குங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படியே தான் கீழே பேபிஸ் தூக்கலாம் சொல்லிட்டே தான் வந்துட்டு வா சொல்லிட்டு பேபி குட்டி கீழே இருக்க பேபி தூக்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் தான் வா சொல்லிட்டு அந்த பேபி தூக்குறாங்க. டேமின் அண்ட் மினி பாப்பா அது அழகாக இருக்குது. டே பார்க்குறாங்கக்கா. உனக்கு அவ்வளோ பசுவடா என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆமா ஏமாம்மா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஓமாம்மா தான், ஆனால் என் ஒய்ஃப்டா சொல்லிட்டாங்க. என்னோட லவபிள் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. என் மம்மா சொல்லிட்டாங்க. சரி பசு ஆகாத, அப்படி என்ன மாதிரியே பிறந்திருக்கான் பாரு, அப்படியே டிட்டோ என் வருஷத்தில் பிறந்துட்டான் சொல்லிட்டு அதுவும் என்ன மாதிரி பசு ஆகிறான் பார்த்தியா, எனக்கு பிறந்தவங்க அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் உங்கள் பையன் உங்களை மாதிரி தான் இருப்பான் சொல்லிட்டாங்க. ஆமாம்மா என்ன மாதிரி தான் இருக்கான் சொல்லிட்டு பட்டே தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மினி பாப்பா பார்க்குறது க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கு. நம்ம டே பார்க்குறாங்க. இது க்யூட்டாக இருக்குது, இப்போ சமத்தாக இருக்குது, வளர்ந்துக்கப்புறம் இப்படி இருக்கும் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. தெரியல டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எப்படின்னா என்ன இவங்க நல்லபடியாக வளர்த்து மேரேஜாக பண்ணி கொடுத்துட்டு ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் நானும் ஜிம்னும் வேறு ஒரு வீட்டில் நியூவாக கட்டிட்டு அந்த வீட்டில் போய்ட்டு சந்தோஷமாக இருக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க. இப்போவே நீங்கள் ஃபியூச்சர் பிளான்லாம் போட்டிங்களா, ஆமாம் சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு நம்ம எவ்வளோ டேஸ் இருப்போமோ அவ்வளோ டேஸ் வரைக்கும் ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. நம்ம ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நல்லா தான் இருப்போம் சரியா சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ் திங்க் பண்ண சரியா சொல்லிட்டாங்க. ஓகே டே சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைன் தானே மட்டும் தான் சரி ஓகே நீ போய்ட்டு உட்கார சொல்லிட்டாங்க. ஜிம்மில் போய்ட்டு உட்காராங்க. டே தான் 2 பேபிஸ் உட்கார வச்சுட்டு அவங்க ஃபேஸ்லாம் வைப் பண்ணி விட்டுட்டே தான் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுறாங்க. டே நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. நீ இருமா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டே பார்த்து சொல்கிறாங்க. எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாரு. பர்ஃபைன்லா ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறம் நம்ம பேபிஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு டயர்டாக இருக்க டே பார்க்குறாங்க. கூட சொல்லிட்டு என்ன டே சொல்லிட்டாங்க. கூட சொல்லிட்டு ஜிம்மில் கால் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன டே பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா சொல்லிட்டாங்க. என்ன பேசுகிறேன் நீ ப்ரெக்னெண்ட்டாக கூட கால் பிடிச்சி விட்டா அப்போ வீங்க இருந்துச்சு, இப்போ உனக்கு கால் பிடிச்சி விட்டாக்க உனக்கு டயர்டாக இருக்கும் சரியா, பால் ஃபுல்லாக குழந்தைங்கிட்ட ஓடிட்டே இருக்கல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் காலம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. எப்போவுமே நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அதுக்காக அம்மா எப்போவுமே இப்படி தான் இருப்பேன் ஏன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. நீ மட்டும் அப்படி இருப்பேன் நான் மட்டும் மாறிடுவேன் நினச்சிட்டியா சொல்கிறாங்க. இல்லை நிறைய இடத்துல ஹஸ்பண்ட் அப்படி மாறிடுவாங்க ஓகேவா, ஒய்ஃப் கிட்ட மேரேஜ் ஆன புதுசு ஸ்டார்டிங்கில் ஹாப்பியாக இருப்பாங்க, ஒரு லவ்லேயே பார்த்துப்பாங்க. ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் கண்டுக்காம போயிடுவாங்க. நீ அப்படி சொல்லியா சொல்கிறாங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க, நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஓகே டேங்க அப்படி கிடையாது. டேக்கு அவங்க ஒய்ஃப் மேலே எப்பவும் கிரேஸில் வந்துட்டே இருக்கும் ஓகே, பர்சனஸ் அப்படியே இருக்கும். இவனுக்கு குழந்தைகிட்ட ஒரு பர்சனஸ் இருக்கும், அது எப்பவும் மாறாது ஓகேவா. என் லவ்ன்றது அவனுக்கு எப்பவுமே இப்படி தான் இருக்கும் சொல்லிட்டே தான் ஜிம்மில் காலை அழகாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. டே போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு என்ன அப்படி கேட்குறாங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ லாஸ்ட் உங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. தூங்கல அம்மா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க உங்களை டைட்டாக ஹக் பண்ணி தூங்கணும் சொல்லிட்டாங்க. அப்படி தானே அப்படியே உங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இந்த பேபி தான் என் கூட இருக்கு சரியா சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பேபி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம தான் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒய்ஃபை வந்து லவ் பண்ணாதவங்களாம் லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வின் பண்ணவே முடியாது சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஒய்ஃப் தான் நம்ம லைஃப் வந்துட்டு ஒரு பிகாஸ்ட் வந்துட்டு கிஃப்ட்.